மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிங் டெஸ்ட்டு வந்து நம்ம 3 டெஸ்ட்டுக்கான விளக்கம் வந்து பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா 3வது டெஸ்ட்டுக்கான விளக்கம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களாங்க? சரி, ஓகே. ஸோ நல்லா பாருங்கள். ஸோ நோட்ஸ் நான் வந்து போன இதில் சொன்ன மாதிரி நோட்ஸ் வந்து அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுருக்கிறதுல கொஞ்சம் ஹிண்ட் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது கூடுதல் பாயிண்ட் சொன்னாலும் முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நல்லா எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களாங்க? ஓகே, சரி, ஓகே. நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? சரி, ஓகே. பாருங்கள், நம்ம வந்து 4வது டெஸ்ட்டுக்கான விளக்கம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று தான். சரிங்களா? 4வது டெஸ்ட்டு வந்து ரொம்பவே கொஞ்சம் ஈஸியானது தான். சரிங்களா? ஸோ அதனால் நம்ம இந்த இதில் அதிகமாக நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஸோ சலவை பெட்டியிலிருந்து துவைக்கும் சலவை பெட்டியிலிருந்து துணிக்கு வந்து எந்த முறையில் வந்து வெப்பம் வந்து பரவுது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அயனிங் பாக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம சலவை பெட்டி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எந்த முறையில் வந்து வெப்பம் பரவுது, நம்ம சட்டையை வந்து அயன் பண்ண முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், வெப்ப சலனமா, வெப்ப கதிர்வீச்சா, இல்லை வெப்ப கடத்தலா, இல்லை அனைத்துமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் சி, வெப்ப கடத்தல் தான். சார் என்ன சார் வெப்ப கடத்தல், ஏன் சார் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஹீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அப்படியே அந்த இடத்து ஃபுல்லாகவே அப்படியே வந்து என்ன செய்யும் அப்படின்னா பரவும். அது வந்து வெப்பத்தை வந்து என்ன செய்யுது, ஸோ கடத்துறதுனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சலவை பெட்டியிலிருந்து துணிக்கு வந்து என்ன செய்யுது, ஸோ வெப்பம் வந்து பரவுது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நிலக்காற்று, கடல் காற்று, இந்த மாதிரி, அதாவது நிலக்காற்று, கடல் காற்று இந்த மாதிரி மாறி மாறி வீசுறதுக்கு காரணம் என்ன இருக்கும், இந்த நிகழ்வுகள்லாம் நிகழ்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து வெப்பச்சலனம். சரிங்களாங்க? ஸோ இந்த நிலக்காற்று, கடல் காற்று இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் பார்த்தீங்கன்னா வெப்பச்சலனமாக தான் இருக்கும். சரிங்களா? சரி, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா காற்று வந்து ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு, சரிங்களா, ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து வெப்ப கதிர்வீச்சு காரணமாக இருக்கும். ஓகேங்களாங்க? ஓகே, இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் அப்படின்னு சொன்னோன்னேவும் வெப்பம், வெப்பநிலை, வெப்பத்தின் அலகு வந்து ஜூல். சரிங்களா? வெப்பநிலை வந்து கெல்வின். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஸோ பார்த்துக்கிறோம் எப்பயுமே. ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கு ஆன்சர் சி. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடை அணிய காரணம் வெப்பச்சலனம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலங்களில் நம்ம வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன காரணத்துக்காக பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து போடக்கூடாது அப்படின்றாங்கன்னா வெப்பச்சலனம் இருக்கு இல்லையா, இந்த வெப்பச்சலனம் கிடையாது, வெப்ப கதிர்வீச்சை உட்க வரக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது அப்படின்னா பிளாக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கோடை காலங்களில், வெயில் காலங்களில் வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா அதில் வந்து வெள்ளை கலரில் வந்து எதிரொலிப்பு தன்மை அதிகமாக இருக்குது. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு என்ன செய்யுது, ஸோ சீக்கிரமாக வந்து ஊடுருவாது அப்படின்ற காரணத்துக்காக என்ன சொல்லியிருப்பாங்க, ஸோ கோடை காலங்களில் வெண்மை நிற ஆடை அணிய காரணம் வந்து வெப்ப கதிர்வீச்சு தான் காரணங்க, வெப்ப சலனம் கிடையாது, வெப்ப கதிர்வீச்சு. ஓகே, அடுத்து பாருங்க. கடல் காற்று மற்றும் நிலக்காற்று வீச காரணம் வெப்ப சலனம். இப்போ தான் நம்ம முதல்ல பார்த்தோம். ஸோ கடல் காற்று இந்த மாதிரி நிலக்காற்று மாதிரி வீசுறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெப்பச்சலனம். அப்படியே ரெண்டையுமே என்ன செஞ்சுருக்காங்க, ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே என்ன தான் கொடுத்துருக்காங்க, ஸோ தவறாக தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 2க்கு என்னங்க, ஆப்ஷன் பி, பாம்பே. ஓகேங்களா? ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப கதிர்வீச்சு, வேறு என்ன வெப்ப கதிர்வீச்சு என்ன மாதிரிலாம் நிகழ்வும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நெருப்புக்கு அருகில் நம்ம போய் நின்னோம்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு நெருப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்தில் போய் நின்னோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய உடல் வந்து அந்த சூடை உணர்றது இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெப்ப கதிர்வீசல் தான். நம்ம என்ன செய்யணும், ஸோ அந்த சூடை வந்து என்ன பண்ணிக்கிறது, நம்ம வந்து உணர முடிகிறது. சரிங்களாங்க? ஓகே, கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். வெப்ப ஆற்றல் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எந்த முறையில் மின்காந்த அலைகளாக பரவுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தான் ஆல்ரெடி சொன்னோம், ஒளி ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு வீசுறதுக்கு என்ன காரணங்க இருக்குது, ஸோ வெப்ப கதிர்வீச்சு தான். இப்போ தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். வெப்ப சலனம்னா பார்த்துட்டோம், வெப்ப கதிர்வீச்சுனா பார்த்துட்டோம், வெப்ப கடத்து அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேங்களாங்க? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆன்சர் பி, பாம்பே. அடுத்து 4வது கொஸ்டின் பாருங்கள். கொஷின் வாசிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? என்னது காரணத்துக்காக சொல்கிறேன் பாருங்கள்.
தவறானதை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒருவேளை உங்களுக்கு தமிழ் அவ்வளோ வரல அப்படின்னா ஃபைண்ட் த ராங் ஒன், ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் தான் பாருங்கள். ஸோ திடப்பொருள் திரவமாக மாறுதல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். திடம் அப்படின்னா தண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ திடப்பொருள் பனிக்கட்டி எடுத்துக்கிற வேண்டியதான். பனிக்கட்டி திரவமாக மாறுது என்னதுங்க, அது வந்து உருகுறது. சரிங்களா? ஸோ பனிக்கட்டி இது எப்படி பாடிக்கிறது, பனிக்கட்டி தண்ணியாக மாறுறது வந்து என்ன செய்யுது, உருகுதல். இதே பார்த்தீங்கன்னா திடப்பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலையை அடைவது என்னது, ஸோ அது பதங்கமாதல். அப்போ இதுவுமே கரெக்டு தான், அப்படி தானே? அதுவும் கரெக்டு தான். அடுத்த ஆப்ஷன் டெல்லி பாருங்கள். திரவம் திடப்பொருளாக மாறுது. திரவம்னா என்னங்க, தண்ணி. தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிக்கட்டியாக மாறுறது என்னது, அது பேர் வந்து உறைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, உறைதல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், வாயு திடப்பொருளாக மாறுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு. திரவம் வாயுவாக மாறுது. திரவம்னா என்னதுங்க, தண்ணி. ஸோ திரவம் வாயுவாக மாறுறது என்னங்க சொல்லுவோம், ஆவியாதல் அப்படின்னு சொல்லுவோம். கொதிக்க வச்சோம்னா என்ன செய்யும், ஆவி தான் ஆகும். ஓகேங்களா? ஆவியாதல். இப்போ இந்த வாயு திரவமாக மாறுறது பார்த்தீங்கன்னா கொதிக்க வச்ச தண்ணி ஆவியாகி போயிட்டுருக்கும். அதில் ஒரு மூடி போட்டோம்னா என்ன செஞ்சுருங்க, அதை அப்படியே தண்ணியாக மாறிடும். அது என்ன சொல்லுவாங்க, ஆவி சுருக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவி சுருங்குதல் நிகழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, ஆவி சுருங்குதல். ஓகே, இப்போ என்னங்க, இப்போ நம்ம பார்த்தோம் திடப்பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக வாயு நிலையை அடைந்தால் அதுக்கு பதங்கமாதல் அப்படின்னு பொருள். இப்போ ஒரு வாயு பொருள் திரவ நிலையை அடையாமல் நேரடியாக திடப்பொருளாக மாறுது அப்படின்னா அதுக்கு தாங்க படிதல் அல்லது படிகமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. படிதல் அல்லது படிகமாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு தவறானதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஸோ தவறுதலாக கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அன்றாட வாழ்வியலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்வில் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். சரிங்களா? இதுக்கு தனியாக படிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஒரு ஆன்லைன் கொஸ்டின், தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு குழப்பறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? குழப்பறதுக்காக இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நல்லா பாருங்கள். ஆப்ஷன் டெல்லி தான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஜே கிலோகிராம் -1 K -1. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் அப்படியே டைரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய அலகு பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஜூல் கிலோகிராம் -1 கிராம் -1. ஓகேங்களாங்க? ஓகே, இப்படி தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? கொஷின் நம்பர் 5க்கு ஆன்சர் டி, டெல்லி. அடுத்து பாருங்கள், ஆறாவது கொஷின் நீரின் கொதிநிலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் ப்ளஸ் நீருடைய கொதிநிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய அலகு என்ன அப்படின்னு பார்த்தோம், அப்படி தானே? ஸோ தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய எஸ்ஐ அலகு அப்படின்னு ஏற்புத்திறனுடைய அலகு அப்படின்னு பார்த்தோம். பாருங்கள், ஜூல் கிலோகிராம் -1 அப்படின்னு பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலா அந்த பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாமே அதனுடைய அலகுகள் தான். நம்ம குறிப்பிடும்பொழுது பார்த்தீங்கன்னா தன்வெப்ப ஏற்புத்திறனுடைய அலகு அப்படியே மாறாமல் இருக்கும். சரிங்களா? அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஸோ ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ஆறாவது கொஸ்டின் பாருங்கள். ஸோ நீர் அதாவது திரவ நிலையில் இருக்கும் பொழுது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4200. ஸோ வந்து 3. ஓகேங்களா? 3. பனிக்கட்டி திடநிலையில் இருக்கும் பொழுது 2100. ஓகேங்களா? ஓகே, அப்போ பார்த்தேன் அப்படின்னா 2. நீராவி வாயு நிலையில் இருக்கும் பொழுது 460 தன்வெப்ப ஏற்புத்திறன். அப்போ பார்த்தீங்கன்னா 3, 2, 1 அப்படியே தலைகீழாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே தலைகீழாக கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளான ஒன்று தாங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆன்சர் ஏ. சார் ஒரு சில விஷயங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் நீரின் நிலையில் திரவ நிலையில் இருக்கும்போது நீரோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 4200 தான். அதில் வந்து பாடுபடுதல் இருக்காது. நம்ம அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா 4190 அப்படின்னு வரும், அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு அவ்வளோதான் கான்ஸ்டன்ட், அதெல்லாம் மாற்றவே முடியாது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நம்ம இதுதான் அப்படின்னு வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களாங்க? அடுத்து 7வது கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 7, எதற்கு தன்வெப்ப ஏற்புத்திறன் அதிகம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ தானே பார்த்தோம் தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னங்க பார்த்தோம், ஜூல் கிலோகிராம் -1 K -1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம், அப்படி தானே? ஸோ அப்போ எல்லாத்துக்குமே இதான் வரும், ஜூல் கிலோகிராம் -1 ஸோ கிராம் -1 இப்படி இந்த ஃபார்முலா வந்து இது எல்லாத்துக்குமே வரும். ஸோ இதனுடைய தன்வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் எதற்கு வந்து
அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ பார்ப்போமா? சரி, ஓகே. ஸோ தண்ணிக்கு இப்போ தானங்க பார்த்தோம். என்னங்க பார்த்தோம்? ஸோ 4200 இப்போ தான் பார்த்தோம் தண்ணிக்கு, அப்படி தானே? ஸோ நீருக்கு வந்து 4200 அப்படின்னு பார்த்தோம். அடுத்து பாருங்கள், கடல் நீருக்கு பார்த்தீங்கன்னா 3900. ஏன்னா கடல் நீர் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் உப்பு கைக்கும். பாருங்கள், 4200 உப்பு 300 கழிச்சுக்க வேண்டியதான். சும்மா ஷார்ட்கட்லாம் கொஞ்சம் குழந்தைத்தனமாக தான் இருக்கும். சரிங்களா? உப்பு அப்போ 3900. நல்ல தண்ணி நல்ல நீர் பார்த்தீங்க அப்படின்னா 4200. கடல் நீர் வந்து 3900. இதுவே பார்த்தீங்கன்னா பனிக்கட்டியில் இருக்கும்போது 2100. பனிக்கட்டி 2100. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், மண்ணெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா 2900 நினைக்கிறேன், சம்திங் 2900. சரிங்களா? அப்போ இதில் எதுங்க தன்வெப்ப திறன் அதிகமாக இருக்குது? ஸோ நீருக்கு தான் என்ன இருக்குது? ஸோ தன்வெப்ப திறன் அதிகமாக இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே என்ன செஞ்சுக்கணும்? இந்த அழகை வந்து போட்டுக்கணும். தன்வெப்ப திறனுடைய அழகு ஜூல் கிலோகிராம் -1 கிராம் -1 அப்படின்ற விஷயத்த நீங்கள் சேர்த்துக்கணும். ஓகேங்களாங்க? இதுக்கு எல்லாத்துக்குமே வரும். ஸோ தன்வெப்ப திறன் நீருக்கு தான் என்ன செய்யுது? ஸோ அதிகமாக கொடுக்கப்பட்டு இருக்குது. நீர் தான் இதுக்கு. ஸோ கொஸ்டின் நம்பர் 7க்கு ஆன்சர் ஏ, நீர். அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எதற்கு பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பரும வெப்ப விரிவு குணகத்தின் மதிப்பு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 10⁵ அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதில் நம்ம ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அலுமினியத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா அலுமினியத்துக்கு 7ங்க. 7 × 10⁵5. சரிங்களா? 7 × 10⁵5. சரிங்களா? ஓகே. அடுத்து பித்தளைக்கு பார்த்தோம் அப்படின்னா 6ங்க. 6 × 10⁵5ங்க. அடுத்து கண்ணாடிக்கு பார்த்தோம்னா 2.5 2.5 × 10⁵5ங்க. அடுத்து பாதரசத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட 18.2 பெருக்கல் 10⁵5ங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்டவற்றில் எதுக்கு பரும விரிவு மதிப்பு அதிகமாக இருக்குது? இதில் பார்த்தாலும் நம்ம தெரிஞ்சிடும் இல்லையா? எதுக்குங்க? பாதரசத்துக்கு தான் அதிகமாக இருக்குது, 18.2ங்க. ஓகேங்களாங்க? ஓகேங்களா? ஓகே. திரவ நிலையில் இருக்கக்கூடிய ஒரே உலோகம் எதுங்க? பாதரசம் தான். சரிங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் டெல்லி. இந்த மதிப்பெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்? ஸோ பக்கத்தில் எழுதி வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தெரியும். கண்ணாடி 2.5 × 10⁵5, பித்தளை 6 × 10⁵5, அலுமினியம் 7 பெருக்கல் 10⁵5, பாதரசம் 18.2 × 10⁵5 அப்படின்னு எழுதி வச்சுருக்கணும். ஓகேங்களாங்க? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆன்சர் டி ஃபார் டெல்லி. அடுத்து 9வது கேள்வி பாருங்கள். ஓகே. இது வந்து இதுக்கு இதுதாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு சிலதுக்கு இதுக்கு இதுதான். இது ஏன் எதுக்கு அப்படிலாம் நம்ம ஓனர் தான் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகணுமா இல்லை பண்டிதர் ஆகணுமான்னு கேட்பார். நம்ம பாஸு தாங்க ஆகணும். இது ஏன் எதுக்கு அப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரியான கேள்வியில் ஒன்று தான் இது. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ பாயில் விதி பார்த்தீங்கன்னா பாயில் விதிக்கான ஃபார்முலா வந்து PV = மாறிலி. ஓகேங்களா? அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிற வேண்டியதான். இதுக்கு நம்ம படிக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட தியரிகள்லாம் படிக்கணும் நம்ம. சரிங்களா? ஓகே. சார்லஸ் விதி. ஸோ சார்லஸ் விதி V/T = மாறிலி 3 4. அடுத்து அவகேட்ரா எண், இது நமக்கு நல்லாவே தெரிஞ்சது தான். ஸோ V/N. சரிங்களா? 3 4 2. அதுக்கு நல்லியல்பு வாயு சமன்பாடு PV/NT மாறிலி = மாறிலி. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 3 4 2 1 ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி பாம்பேயில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுக்கு இதுதான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தனியாக கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து நிறையாவே இருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 9க்கு ஆன்சர் பி பாம்பே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10வது கொஸ்டின். ஓகே. 10வது கொஸ்டின் பாருங்கள். இயல்பு வாயுக்கள் எப்பொழுது நல்லியல்பு வாயுக்கள் போன்று செயல்படும் அப்படின்னு கேட்குறேன். அதாவது இயல்பாக இருக்கக்கூடிய வாயுக்கள் எப்பொழுது என்ன செய்யும்? ஸோ நல்லியல்பு வாயு மாதிரி செயல்படும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்கும் பொழுதும் ஹை டெம்பரேச்சர் இருக்கும் போதுங்க. ஸோ குறைவான அழுத்தம் இருக்கும் பொழுதும் அதிகமான வெப்பநிலை இருக்கும் பொழுது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இயல்பு வாயுக்கள் நல்லியல்பு வாயுக்கள் போன்ற செயல்படும். சரிங்களாங்க? ஓகே. ஸோ ரெகுலர் கேஸ் பர்ஃபெக்ட் கேஸ். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா என்னது? லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 10க்கு ஆன்சர் சி தான் சரியான விடை. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், பொது வாயு மாறிலியின் மதிப்பு என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 8.31 ஜூல் மோல் -1 கிராம் -1. ஓகேங்களாங்க? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது வாயு மாறிலியோட மதிப்பு
ஆன்சர் பி. நம்ம குழப்பறதுக்காக என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அந்த புள்ளியை மாற்றி கொடுப்பாங்க, இல்லை அப்படின்னா அந்த மைனஸ் இங்கே மைனஸ் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அதனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த அலகுகள் மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், ஸோ கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 11க்கு ஆன்சர் பி தான் சரியான விடை. அடுத்து 12வது கொஸ்டின் பாருங்கள். ஓகே, ஸோ 12வது கொஸ்டின். ஸோ வெற்றிடக்குழுவை முதலே கண்டறிந்தவர் ஜேம்ஸ் திவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த வெற்றிடக்குழுவை பார்த்தீங்க அப்படின்னா திவார் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, திவார் குடுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குடுவை தாமிர உலோகத்தால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. தாமிர உலோகம் கிடையாது, சில்வரால் ஆனது, சில்வர் உலோகத்தால் ஆனது, தாமிரம் கிடையாது, சில்வர். அப்போ கூற்று சரி, காரணம் என்ன செய்யிருக்காங்க, தவறாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் டி, டெல்லி. சரிங்களாங்க. ஸோ திவார் குடுவை அப்படி அழைக்கக்கூடிய அந்த வெற்றிட குழுவை பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குன்னா சில்வர் உலோகத்தால் ஆனது. குடுவை சுவர் சில்வர் உலோகத்தால் ஆனது, அதுதான் கரெக்டு. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு கூற்று சரி, காரணம் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஸோ தவறாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ கொஸ்டின் நம்பர் 12க்கு டெல்லி. அடுத்து 13வது கொஸ்டின் பாருங்கள். ஒளியின் திசைவேகத்தை பூமியில் முதலாக கண்டறிந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அர்மண்ட் பிஷோ அவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒளியோடைய திசைவேகத்தை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பூமியில் வந்து கண்டறிஞ்சார். ஸோ பார்த்தீங்கன்னா தொலைநோக்கியை உபயோகப்படுத்தியவர், தொலைநோக்கியை கண்டுபிடிச்சவர் கிடையாது, தொலைநோக்கியை உபயோகப்படுத்தியவர் தான் யார் அப்படின்னா கலீலியோ கலிலி. ஓகேங்களாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 13க்கு ஆன்சர் டி, டெல்லி. அடுத்து 14வது கொஸ்டின் பாருங்கள். 14வது கொஸ்டின். ஓகேங்க. ஓகே, கண்ணுறு ஒளியில் குறைந்த அலைநீளம் உடையது ஊதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கரெக்டு தானேங்க. ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கண்ணுறு ஒளியில் ரொம்ப குறைந்த அலைநீளத்தை கொண்ட நீளம் கலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஊதா. கருப்பு கிடையாது. கண்ணுறு ஒளியில் அதிக அலைநீளத்தை உடையது சிவப்பு. கரெக்டு தானே, கரெக்டு தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சிவப்பு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதிக அலைநீளம் வந்து இருக்குது, ஊதாக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா. நமக்கு வெப்ஜிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வெப்ஜிஆர் அப்படின்னு அந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஒய்லெட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெட்டு. ஸோ அலைநீளம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது ஊதாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி, அலைநீளம் வந்து குறைஞ்சிருக்கும். ஸோ ரெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதிகமாக இருக்கும். அதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று காரணம் ரெண்டுமேவும் சரி தான், கூற்று காரணம் ரெண்டுமேவும் சரியாக கொடுக்கப்பட்டிருக்குது. கொஸ்டின் நம்பர் 14க்கு ஆன்சர் ஏங்க. ஓகேங்களாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ வலி நிவாரணியாகவும் காய்ச்சல் நிவாரணியாகவும் பயன்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. பாருங்கள், நோவால்ஜின், ஆஸ்பிரின், பினாஸ்டின் அண்ட் பாராசிட்டமில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமேவும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாமே வலி நிவாரணி தாங்க. மேக்ஸிமம் எல்லாமே ஒரு நிவாரணி தான், வலி நிவாரணியோ இல்லை காய்ச்சல் நிவாரணியோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வலி நிவாரணியாகவும் பயன்படுறது, அதே மாதிரி காய்ச்சல் நிவாரணியாகவும் என்ன செய்யுது, ஸோ பயன்படுகிறது. அப்படின்ற ரெண்டு இதுக்குமே கூடிய எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துருவோம், ஆஸ்பிரின் தாங்க. ஆன்சர் வந்து ஆஸ்பிரின். அப்போ நோவால்ஜின் எதுக்கு சார் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நோவால்ஜின் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லர். சரிங்களா. பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வலி நிவாரணி. சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பினாஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காய்ச்சலுக்கு போடக்கூடிய ஒரு காய்ச்சல் நிவாரணி. என்ன நிவாரணி, ஒரு காய்ச்சல் நிவாரணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேராசிட்டமலும் என்ன தான், பேராசிட்டமலும் ஒரு காய்ச்சல் நிவாரணி தான். நமக்கு காய்ச்சல் வந்து என்ன சொல்லுவான், ஒரு பேராசிட்டமல் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம் சாதாரணமாக. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 15க்கு வலி நிவாரணியாகவும் மற்றும் காய்ச்சல் நிவாரணியாகவும் பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின், மறந்துடக்கூடாது. சரிங்களாங்க. 15வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி, பாம்பே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐசோடோப்புகள், நம்மளுடைய ஐசோடோப்புகளுடைய அயோடின், இரும்பு, சோடியம், கோபால்ட் இதை வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய பயன்கள் எதுக்காக பயன்படுது, எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்றது யூசேஜ் வந்து அந்த பக்கம் சொல்லி பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி பார்க்கலாம். பாருங்கள், அயோடின் 131 பார்த்தீங்க அப்படின்னா அயோடின் சொன்னாலே என்ன தான் வரும், ஸோ மூளைக்கட்டி தைராய்டு சுரப்பியில் சீர்குலைவு ஏற்படுச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்காக எது பயன்படுதுன்னா அயோடின் 131 வந்து பயன்படுது. ஸோ 1க்கு 1 நேராக தான் கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ விட்டுற வேண்டியதான், அது அப்போ கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அடுத்து பாருங்கள், இரும்பு சத்து, இரும்பு 59 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறியறதுக்காக எது பயன்படுதுங்க,
ஸோ கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை கண்டறிகிறதுக்காக ஸோ இரும்பு 59 பயன்படுகிறது. 1 4ங்க 1 4. அடுத்து பாருங்கள் சோடியம் 24. சோடியம் 24 எதற்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இரத்த உறைவு மற்றும் இதயத்தின் செயல்பாடுகளை கண்டறிகிறதுக்காக சோடியம் 24 வந்து பயன்படுகிறது. 1 4 3ங்க. அடுத்து கோபால்ட் 60 புற்றுநோயை கண்டறிகிறதுக்காக பயன்படுதுங்க. சரிங்களா? ஸோ 1 4 3 2 ஆன்சர் பி பாம்பேயில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹைட்ரஜன் 3 நீருடைய அளவை அறிகிறதுக்காக பயன்படுவது எது அப்படின்னா ஹைட்ரஜன் 3ங்க. நீருடைய அளவை பயன்படுகிறது ஹைட்ரஜன் 3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பன் C14ன்னு சொல்லுவாங்க, கார்பன் 40. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா வயது கணிப்பு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வகங்களில் மேக்ஸிமம் எதுதான் பயன்படுத்துவாங்கன்னா அந்த C40 தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களாங்க? ஓகே, பார்த்துக்கணும். ஸோ 16வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி பாம்பே. அடுத்து 17வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இப்போ தான் பார்த்தோம், அடுத்த கொஸ்டின் அதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கார்பன் 11 புதைப்படிவ மரங்கள் மற்றும் விலங்குகளின் வயதை தீர்மானிக்கிறதுக்காக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. தப்பு. இப்போ தான் பார்த்தேன், என்ன சொன்னேன்? ஸோ கார்பன் 11 கிடையாது, C14, கார்பன் 14. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மரங்கள் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்களை கண்டறிகிறதுக்காக ஸோ கார்பன் 14 வந்து பயன்படுகிறது. சரிங்களாங்க? அடுத்து பாருங்கள் ஹைட்ரஜன் 3, ஹைட்ரஜன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட்ரஜன் 3 தான் மனித உடலில் நீர் எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயத்தை கண்டறிகிறதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ கூற்றும் தப்பு தான், காரணமும் தப்பு தான். ஸோ கூற்று காரணம் ரெண்டுமே என்ன செஞ்சுருக்காங்க? ஸோ தவறாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 17க்கு ஆன்சர் பி பாம்பே. ஓகேங்களாங்க? ஓகே. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்கள். யார் இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடித்தார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஹென்றி பெக்கோரல் அவர்கள் தாங்க. ஹென்றி பெக்கோரல் அவர்கள் தான். ஸோ இயற்கை கதிரியக்கத்தை கண்டுபிடிச்சதுக்காகத்தான் 1903ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசும் கூட கொடுத்தாங்க. சரிங்களா? 1903ல் நோபல் பிரைஸும் கூட கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ செயற்கை கதிரியக்கம் தெரியும், மேரி கியூரி அவங்க வந்து வருவாங்க, பொலோனியம் அந்த கான்செப்டில் வந்து வருவாங்க. ஸோ இயற்கை கதிரியக்கம் பார்த்துங்க ஹென்றி பெக்கோரல் அவர்கள் தான். சரிங்களாங்க? ஸோ கொஸ்டின் நம்பர் 18க்கு ஆன்சர் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்ட்ரா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். ஓகேங்க. கால்வானிக் மின்கலம் என்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கால்வானிக் மின்கலம் செல் எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா ஸோ வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக பயன்படுத்துங்க. சரி, கெமிக்கல் எனர்ஜி இன்டோ எலக்ட்ரிக் எனர்ஜி. சரிங்களா? வேதி ஆற்றலை மின் ஆற்றலாக பயன்படுத்துறதுக்கு இது பயன்படுது. அவ்வளோதான் அதோடைய யூசேஜ், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 19க்கு ஆன்சர் ஏ. அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்கள். ஓகே. மலேரியா காய்ச்சலின் பாதிப்படையக்கூடிய உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ மலேரியா ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுடைய பாடியில் எந்த பார்ட் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பகுதி வந்து கல்லீரல் தாங்க. சரிங்களா? ஸோ கல்லீரலை தான் பாதிக்கும். ஸோ மலேரியா காய்ச்சல் பாதிப்படையக்கூடிய உறுப்பு வந்து கல்லீரல். சரிங்களா? ஓகே. அடுத்து 21வது கொஸ்டின் பாருங்கள். ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்கள் மற்றும் எலக்ட்ரான்கள் வேறுபட்ட நியூட்ரான்களையும் கொண்டுள்ளது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஐசோடோப்புங்க. சரிங்களா? ஒரே எண்ணிக்கையிலான புரோட்டான்களையும் மற்றும் எலக்ட்ரான்களையும் கொண்டிருக்கிற நியூரான்கள் ஐசோடோப்புகள். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு திரும்பி கேட்பாங்க. சரிங்களா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 21க்கு ஆன்சர் சி. அடுத்து 22வது கொஸ்டின். மறைமுக சாயம் என்னதுங்க? ஸோ அலிசரின் தான் மறைமுக சாயம். தொட்டி சாயம் வந்து காங்கோ சிவப்பு. ஸோ நேரடி சாயம் வந்து இண்டிகோ. சரிங்களா? ஸோ 3 2 1 கொஸ்டின் நம்பர் 22க்கு ஆன்சர் பி பாம்பே. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. மறைமுக சாயம் வந்து அலிசரின், தொட்டி சாயம் வந்து காங்கோ சிவப்பு, நேரடி சாயம் வந்து இண்டிகோ. சரிங்களா? இண்டிகோ. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 23வது கொஸ்டின். கார்பமேட் எதுவாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னதுங்க? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பூச்சிக்கொல்லி. என்னது? ஒரு பூச்சிக்கொல்லி. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 24வது கொஸ்டின். ஓகே. ஸோ உடல் வளர்ச்சி உணவுகள் எதுங்க? நம்மளோட உடலில் வந்து
வளர்ச்சிக்கு வந்து எதுதான் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா புரதங்கள் தான் அதிகமாக உடலுடைய வளர்ச்சியை வந்து நிர்ணயிக்குது. ஸோ புரதங்கள். அடுத்து பாருங்கள், ஆற்றல் அளிக்கும் உணவுகள் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ்கள் தான். ஸோ உடலுக்கு எனர்ஜியை தரக்கூடிய ஃபுட்டு எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதுகாப்பு அளிக்கும் உணவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்களும் தாது உப்பு மினரல்ஸும் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யுது. ஸோ நமக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கக்கூடிய உணவுகள் விட்டமின்களும் தாது உப்புகளும். ஸோ பார்த்தீங்கன்னா 2, 3, 1 ஆன்சர் சியில் வந்து இருக்குது. சரிங்களாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எதிர் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதிர் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, கரோட்டின் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எதிர் ஆக்சிஜனேற்றியாக பயன்படுகிறது. சரிங்களாங்க. ஸோ விட்டமின் ஏ குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாலைக்கண் நோய். விட்டமின் ஏ வந்து மாலைக்கண் நோய். விட்டமின் ஏ உடைய அறிவியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் ஏ ரெட்டினால். விட்டமின் ஏ வந்து ரெட்டினால். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி1 பெரிபெரி. குறைபாட்டு நோய் என்னதுங்க? பெரிபெரி. விட்டமின் பி பெரிபெரி. இதனுடைய அறிவியல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயமின். என்னதுங்க? தயமின். அடுத்து பாருங்கள் விட்டமின் சி பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்கார்பிக் ஆசிட். இதோடைய பேர் என்னதுங்க? அறிவியல் பேர் வந்து ஆஸ்கார்பிக் ஆசிட். சரிங்களா. விட்டமின் டி என்னதுங்க? விட்டமின் டி பார்த்தீங்க அப்படின்னா கால்சிஃபெரால். இதோட அறிவியல் பேர் வந்து கால்சிஃபெரால். சரிங்களா. விட்டமின் இ இதோட அறிவியல் பேர் என்னங்க? ஸோ டோகோஃபெரால். விட்டமின் கே குயினைன். விட்டமின் கே வந்து குயினைன். ஸோ அப்படி வந்து பார்த்து வச்சுக்கணும். ஸோ அறிவியல் பேர் என்ன, அதனுடைய குறைபாட்டு நோய் என்ன அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா. ஸோ சூரியனிலிருந்து நமக்கு என்ன விட்டமின் கிடைக்கிது? சூரிய ஒளியிலிருந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி வந்து கிடைக்கும். ஓகேங்களாங்க. ஸோ பார்த்து வச்சுக்கணும். ஸோ 23வது கொஷினுக்கு ஆன்சர் சி, 24க்கு வந்து ஆன்சர் டி டெல்லி. அடுத்து பாருங்கள் 26வது கொஷினு. ஓகே, ஆல்கஹாலை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுவது H2SO4ன்னு கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா H2SO4 பொட்டாசியம் டைகுரோமேட் மற்றும் வெள்ளி நைட்ரேட். இந்த நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வாகன சோதனைகள்லாம் நமக்கு வந்து இந்த ஒன்று வந்து வச்சு ஊற சொல்லுவாங்க. ஸோ அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா H2SO4 சரிங்களா, சல்ஃபியூரிக் ஆசிடு அண்டு பொட்டாசியம் டைகுரோமேட்டு அண்டு வெள்ளி நைட்ரேட் இதெல்லாமே அதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. இச்சோதனையில் ஆரஞ்சு நிறம் பச்சை நிறமாக இருக்குங்க. சரிங்களா. பச்சை நிறம் ஆரஞ்சு நிறமாக மாறும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. ஸோ ஆரஞ்சு நிறம் பச்சை நிறமாக மாறும். கூற்று சரி, காரணம் வந்து என்னதுங்க? தவறாக இருக்குது. ஸோ கொஷின் நம்பர் 26க்கு ஆன்சர் டி பாம்பேங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்து 27வது கொஷின் பாருங்கள். அணுவினை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யாருங்க? ஸோ ஜே தாம்சன் தான். அணுவினை தர்பூசணி பழத்துடன் ஒப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜே தாம்சன் அவர்கள் தான். ஸோ அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா அணுவின் எதிர் மின்னோட்டங்களுக்கு, அணுவில் இருக்கக்கூடிய எதிர் மின்னோட்டங்களுக்கு எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜே தாம்சன் தான். எலக்ட்ரான்களை கண்டுபிடிச்சவரும் யார் தான்? ஸோ ஜே தாம்சன் அவர்கள் தான். ஜான் டால்டன் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1808 ஜான் டால்டனுடைய அணு கொள்கையை வந்து வெளியிட்டார். சரிங்களாங்க, பார்த்துக்கணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 27க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 28வது கொஸ்டின் பாருங்கள். உயிர் வாயுவில் உள்ளவை என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உயிர் வாயுவில் பார்த்தீங்க அப்படின்னா மீத்தேன் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும், நைட்ரஜன் இருக்கும், எல்லாமே இருக்கும். சரிங்களா, எல்லாமே இருக்கும். ஆன்சர் டெல்லி. உயிர் வாயுவில் உள்ளவை எதுனா மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் சல்ஃபேட் அண்டு ஹைட்ரஜன். சரிங்களாங்க. ஸோ கொஷின் நம்பர் 28க்கு ஆன்சர் டெல்லி. 29 பாருங்கள். மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கும் மின்னணு கழிவு எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பாதரசம் தாங்க. சரிங்களா, பாதரசம் தான். ஸோ மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கக்கூடிய மின்னணு கழிவு வந்து பாதரசம். அப்போ ஈயம் என்னங்க செய்யும்? ஸோ ஈயம் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஸோ மைய நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கக்கூடிய, சரிங்களா, மைய நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய மின்னணு கழிவு பார்த்தீங்கன்னா ஈயம்ங்க. சரிங்களா. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரோமியம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல், இந்த ஆஸ்துமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து குரோமியம் மின்னணு கழிவினால் ஏற்படுகிறது. அப்போ கேட்மியம் எதனால் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்து
நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய மின்னணு கழிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்மியம்ங்க. சரிங்களா? சிறுநீரகம் மற்றும் கல்லீரல்களில் படிந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய மின்னணு கழிவு வந்து கேட்மியம். அதே மாதிரி பிவிசி மீன்ஸ் பாலிவினைல் குளோரைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய மின்னணு கழிவு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிவிசிங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷினுங்க. இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினுங்க. சரிங்களாங்க? ஸோ கொஷின் நம்பர் 29க்கு ஆன்சர் டி, டெல்லி தாங்க. அடுத்து 29வது கொஷின் பாருங்கள். 29வது கொஷின், மருத்துவ கழிவுகளை எம்முறையில் அகற்றப்படுகிறது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெடிக்கல் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மெடிக்கல் வேஸ்டேஜை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன செய்யணும் அப்படின்னா எரித்து சாம்பல் ஆக்கிடணுங்க. என்ன செஞ்சிடணும்? ஸோ எரித்து வந்து அதை வந்து சாம்பல் ஆக்கிடணும். இல்லைன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ணும். சரிங்களா? அதுக்குமே சில வழிமுறைகள் இருக்குது. சரிங்களா? 3R மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முறையில் வந்து அது வந்து சுத்திகரிப்பு பண்ணுறது அது வேறு, ரீப்ரொடக்ஷன் அது வேறு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ கழிவுகளில் எரித்து சாம்பலாக்குதல் அப்படின்ற இதில் மூலமாக என்ன செய்யணும்? அகற்றணும். ஓகேங்களாங்க? ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ கொஷின் நம்பர் 31, கீழ்கண்டவற்றில் எது ஒரு செல் உயிரி அல்ல அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? எது வந்து ஒரு செல் உயிரி அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள். ஆப்ஷன் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடாமோனஸ், ஸ்பைரோகைரா. சரிங்களா? ஸோ பாக்டீரியா ஒரு செல் உயிரி தான், அமீபா ஒரு செல் உயிரி தான், கிளாமிடாமோனஸ் ஒரு செல் உயிரி தான். ஸோ ஸ்பைரோகைரா வந்து ஒரு செல் உயிரி அல்ல. ஸோ இதுதான் கரெக்டான பதில். சரிங்களா? இது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு, நமக்கு நிறைய டைம் பார்த்துருப்போம். இதுக்கெல்லாம் நமக்கு டைம் எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு சிம்பிளான கொஸ்டின். 32வது கொஸ்டின் பாருங்கள். சரியானதை காண்க. பசுங்கணிகம் சேமிப்பு கிடங்கு. பசுங்கணிகம் பார்த்தீங்கன்னா சேமிப்பு கிடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசுங்கணிகம் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுடைய உணவு தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? செல்லுடைய உணவு தொழிற்சாலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தாமே தயாரித்து கொள்வதற்கு எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா பச்சையம் பயன்படுது. பச்சையம் பசுங்கணிகம் செல்லுடைய உணவு தொழிற்சாலை அது. அடுத்து பாருங்கள், நுண்குமிழ்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பு கிடங்கு. இதுதாங்க இந்த குமிழ்கள் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இதுதாங்க செல்லுடைய சேமிப்பு கிடங்கு. இதுதாங்க சேமிப்பு கிடங்கு இதுதாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்கள், சைட்டோபிளாசம் செல்லுடைய நகரும் பகுதி. கரெக்டுங்க. சைட்டோபிளாசம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா செல்லுடைய நகரும் பகுதிகள். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து மைட்டோகாண்ட்ரியா செல்லுடைய ஆற்றல் மையம்ங்க. செல்லுடைய ஆற்றல் மையம் மைட்டோகாண்ட்ரியா. சரிங்களா? ஓகே. நம்ம எப்படி வச்சுக்கலாம் பாருங்கள். பசுங்கணிகம் என்ன செய்யும்? ஸோ தேவையான உணர்வை தாமே தயாரிப்பு பண்ணுறது. அப்போ வந்து அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நுண்குமிழ்கள் இருக்கும், குழியாக இருக்கும். அதில் போய் என்ன செய்யும்? உணவுகள்லாம் சேமித்து வச்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து சைட்டோபிளாசம். சரிங்களா? ஸோ சைட் அடிக்க நகர்ந்து போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கணும். சரி, சும்மா நம்ம வச்சுக்கிறதுக்காக தான். நம்ம ஏன்னா நமக்கு எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து இதுதான் அப்படின்னு கான்செப்ட் ஓரியண்டாக படிக்கலாம். ஆனால் சில விஷயங்களுக்கு சின்ன ஷார்ட்கட் வச்சா அதை என்ன செய்ய முடியும்? ஸோ நம்ம வந்து என்ன செய்ய முடியும்? ஸோ நம்மளும் கொஞ்சம் நகர்ந்து போக முடியும். அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா செல்லுடைய ஆற்றல் மையம். சரிங்களா? ஆற்றல் நிலையம்னாலே தான் ஆற்றல் மையம். சரிங்களா? ஆற்றல் நிலையம்னாலும் ஆற்றல் மையம்னாலும் மைட்டோகாண்ட்ரியா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லுடைய ஆற்றல் நாணயம் அப்படின்னு கேட்பாங்க. செல்லுடைய ஆற்றல் நாணயம் அப்படின்னு கேட்பாங்க. ஆற்றல் நாணயம் எங்கங்க? அமௌண்ட் எங்கே போய் எடுப்போம்? ஏடிஎம்மில் போய் எடுப்போம். அப்போ ஏடிஎம் மீன்ஸ் ஏடிபி அப்படின்னு யோசிக்கணும். ஏடிபி அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஓகேங்களா? எடினோசின் ட்ரைபாஸ்பேட் ஏடிபி. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 32க்கு சரியானது எது இருக்குன்னா ஆப்ஷன் சி மட்டும்தான் சரியாக பொருத்தப்பட்டு இருக்குது. சரிங்களாங்க? ஓகே. அடுத்து 33வது கொஸ்டின் பாருங்கள். ஓகே. ஸோ விலங்கு செல்லில் மட்டும் காணப்படுவது சென்ட்ரியோல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கரெக்டு தான். விலங்கு செல்லில் மட்டும் சென்ட்ரியோல்கள் காணப்படுகிறது. தாவர செல்லில் சென்ட்ரியோல்கள் இல்லை. இது செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுதுங்க. சரிங்களாங்க? ஸோ கூற்று சரி, காரணம் வந்து தவறுங்க. கூற்று சரி, காரணம் வந்து சரி. ஸோ 33க்கு ஆன்சர் டி ஃபார் டெல்லி. ஓகேங்களா? ஓகே. அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்த கொஷின் நம்பர் 34. ஸோ ரத்த சிவப்பணுக்களுடைய அளவு 7 நானோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7 நானோமீட்டர் கிடையாது, மைக்ரோமீட்டருங்க. 7 நானோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 7 மைக்ரோமீட்டருங்க. சரிங்களாங்க? ஓகே. அடுத்து பாருங்கள், மனித அண்டச்செல்லின் அளவு
அண்டச்செல்லின் அளவு 100 மைக்ரோமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே அது வந்து சரிதான். சரிங்களா, அது வந்து சரிதான். சரிங்களா, செல்லின் மூளை எண்டோபிளாச வலைப்பின்னல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செல்லின் மூளை வந்து பார்த்தீங்கன்னா என்னதுங்க, நியூக்ளியோலஸ். சரிங்களா, அதானுங்க. ஸோ அப்போ இதுவும் தப்பு தான். 1 தப்பு 3 தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்து மிகச்சிறிய பாக்டீரியம் பார்த்தீங்கன்னா மைக்கோ பிளாஸ்மா அப்படின்றது, அது சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. மிகச்சிறிய பாக்டீரியம் எதுங்க, மைக்கோ பிளாஸ்மா. சரிங்களா, ஸோ 2 4 மட்டும் சரியாக இருக்குங்க. 2 4 மட்டும் என்ன செஞ்சுருக்க, ஸோ சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 34வது கேள்விக்கு ஆன்சர் சிங்க. அடுத்து 35வது கேள்வி பாருங்க, காற்றில்லா சுவாசத்தலின் போது என்ன கிடைக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு, நம்ம ஆல்ரெடி இது கொஷின் பார்த்து நினைக்கிறேன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அண்டு லாக்டிக் ஆசிட் ப்ளஸ் எத்தனால் வந்து கிடைக்குதுங்க. சரிங்களா, கார்பன் டை ஆக்சைடு, லாக்டிக் ஆசிட் அண்டு எத்தனால் வந்து கிடைக்குது. ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, இந்த கொஷின் ஆல்ரெடி ஒரு கொஷினில் இருந்துச்சு நினைக்கிறேன். ஸோ ரிப்பீட் கொஷின்லாம் கொஞ்சம் முக்கியமான கொஷினாக இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா, அடுத்த கொஷின் 36வது கேள்வி பாருங்கள், அனைத்து புரோகேரியட்டு உயிரினங்கள் எதில் அடங்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரிங்களா, ஸோ அனைத்து புரோகேட்டிகளும் எதில் வந்து அடங்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ பாருங்கள், மொனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை மற்றும் தாவரங்கள். ஸோ எதுலங்க அடங்கும், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொனிராவில் தாங்க அடங்கும். சரிங்களா, புரோகேரியட்டுகள் அப்படின்னு சொன்னாலே எதில் அடங்கும், ஸோ மொனிராவில் தான் அடங்கும். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல் உயிரி. புரோட்டிஸ்டா பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு செல் உயிரிகள் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா புரோகேரியட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோகேரியட் கிடையாது, யூகேரியட்டுகள். சரிங்களா, பூஞ்சை இது ஒரு செல் உயிரி புரோகேரியட்டு, இது ஒரு செல் உயிரி யூகேரியட்டுகள். அடுத்து பூஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா பல செல் உயிரி. பூஞ்சை வந்து பல செல் உயிரி, ஆனால் பச்சையமற்ற யூகேரியட்டுகள். அதுக்கடுத்து தாவரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னதுங்க, தாவரங்கள் பல வகை செல்கள் தான், யூகேரியட்டுகள் தான். அதே மாதிரி விலங்குகள் பல செல் உயிர்கள் தான், அதுவும் யூகேரியட்டுகள் தான். சரிங்களா, ஸோ அனைத்து புரோகேட்டிக் உயிரினங்களுக்கு எதிர் அடங்கும் அப்படின்னா ஸோ மொனிரா உலகத்தில் தான் அடங்கும். சரிங்களாங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அந்த இப்போ தான் சொல்ல வந்தேன் 5 உலக வகைப்பாடு. 5 உலகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னென்னா மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கஸ் பூஞ்சை, தாவரங்கள் அண்டு விலங்கினங்கள். ஸோ 5 உலகங்களாக பிரித்தவர் யாருங்க, ஆர்ஹெச் விக்டேக்கர் அவர்கள் தான் 5 உலக வகைப்பாட்டை நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு. அடுத்த கொஸ்டின், ஸோ இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர் காஸ்பார்டு பாகியான். சரிங்களா, காஸ்பார்டு பாகியான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருசொல் பெயரிடும் முறையை பயன்படுத்தியவர் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் நின்னயஸ். ஸோ நவீன வகைப்பாட்டியலின் தந்தை கரோலஸ் நின்னயஸ், காஸ்பார்டு பாகியான் அனைத்துமே என்ன செஞ்சுருக்காங்க, ஸோ சரியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இருசொல் பெயரிடும் முறை கரோலஸ் நின்னயஸ், 5 உலக வகைப்பாடு ஆர்ஹெச் விக்டேக்கர், நவீன வகைப்பாட்டில் தந்தை கரோலஸ் நின்னயஸ். சரிங்களா, ஸோ 37வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. ஓகேங்களா, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 38வது கொஸ்டின், அமீபா, பாரமிஷியம், யூக்ளினா இதனுடைய இடப்பெயர்ச்சி உறுப்புகள் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அமீபா என்ன செய்யுங்க, போலி கால்கள் மூலமாக இடம்பெயரும். பாரமிஷியம் பார்த்தீங்கன்னா குறு இலைகள் மூலமாக இடம்பெயரும். யூக்ளினா வந்து கசை இலைகள் மூலமாக இடம்பெறும். ஸோ சிம்பிள் தான், 3 2 1 ஆன்சர் ஏல வந்து இருக்குது. 38வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 39வது கேள்வி வருங்க, ஆர்ஹெச் விக்டேக்கரின் 5 உலக வகைப்பாட்டில் இடம்பெறாது என்னதுன்னு கேட்குறாங்க. ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ மொனிரா, புரோட்டிஸ்டா, வைரஸ் கிடையாது, பூஞ்சைகள் மற்றும் தாவரங்கள் விலங்குகள் பிளான்டோ அண்டு அனிமோலியா. சரிங்களா, பிளான்டோ தாவரவியங்கள், அனிமோலியா என்று விலங்கினங்கள். ஸோ 5 உலக வகைப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வைரஸ் அப்படின்றது என்ன செய்யாது, ஸோ வராது. ஸோ 39க்கு ஆன்சர் சி. அடுத்து 40வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதனுடைய அறிவியல் பேர்களை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. மனிதன் தெரியும், ஹோமோ செப்பியன்ஸ் 2. நெல்லுக்கு பார்த்தீங்கன்னா ஒரேசஸ் அட்டேவா, சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம், நல்லா தெரியும். தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா காக்கஸ் நியூசிபெரா. தவளைக்கு வந்து ரானா ஹெக்ஸா டாக்டைலா. ஓகேங்களா, ஸோ 2 3 4 1 ஆன்சர் பி பாம்பேயில் இருக்குது. ஸோ இது ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் தான். சரிங்களா, பப்பாளிக்கு தெரியும் காரிக்கா பப்பாயா. மீனுக்கு தெரியும், மீனுக்கு பார்த்தீங்கன்னா கட்லான்னு வரும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா, ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 40க்கு வந்து ஆன்சர் பாம்பே. 41வது கொஷின் பாருங்கள், பாண்டியர்களின் ஆட்சியில் கிராம நிர்வாகம் தொடர்பான செய்திகள் கூறும் கல்வெட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
ஸோ சின்னமனூர் கல்வெட்டு, பாலக்கோம்பை கல்வெட்டு, வைகை கல்வெட்டு, மானூர் கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மானூர் கல்வெட்டு, திருநெல்வேலியில் கிடைக்கப்பட்ட மானூர் கல்வெட்டு தான் பார்த்தீங்கன்னா பாண்டியர் காலத்தில் கிராமங்கள் தொடர்பான செய்திகளை நமக்கு கூறக்கூடிய கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாலக்கோம்பை கல்வெட்டு. ஸோ பாலக்கோம்பை கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கூடலூர் கோன் அப்படின்னு ஒன்று வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடலூர் கோன், அங்கே அதை பார்த்தீங்கன்னா கூடலூர் அப்படின்ற இடத்துல வந்து ஆணிரைகளை கவர செல்வதற்காக அந்த ஒரு வீர மரணம் அடைந்த ஒரு ஆணுடைய நடுகள் வந்து கிடைத்ததுக்கான செய்தி வந்து பாலக்கோம்பையில் வந்து கிடச்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய நடந்திருக்கும். ஸோ 41வது கேள்விக்கு ஆன்சர் ஏங்க, சரிங்களாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா களப்பிரர்களிடமிருந்து ஸோ மதுரையை மீட்ட பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடுங்கோன்ங்க, சரிங்களா. கடுங்கோன் சரிங்களா. ஸோ ஏன் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 42வது கேள்வி. கீழ்காணும் யாகங்களில் பாண்டிய அரசர்கள் செய்த யாகம் என்னன்னு கேட்குறாங்க. அஸ்வமேத யாகம், குதிரைகளை பணி போட்டிருக்காங்க. ஹிரண்ய யாகம், அதுவும் பண்ணிருக்காங்க. வஜபோய வேள்விகள், ஸோ எல்லாத்தையுமே நடத்தியிருக்காங்க பாண்டியர்கள். பார்த்தீங்கன்னா ஸோ அஸ்வமேத யாகம் நடத்தியிருக்காங்க, ஹிரண்ய கற்பகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாகம் நடத்தியிருக்காங்க. ஸோ வஜபேய வேள்வி அப்படின்னு சொல்லக்கூடிய சடங்குகளை வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ 42க்கு அனைத்துமே சரிங்க, அனைத்துமே சரி. அடுத்து 43வது கேள்வி பாருங்கள். ஸோ 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயலிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களும் இறக்குமதி ஆயின அப்படின்னு சொல்லக்கூடிய கூற்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாசாப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான். பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் காயல் துறைமுகத்திலும் மற்ற ஏனைய இந்திய துறைமுகத்திலும் என்ன செஞ்சு ஸோ இறக்குமதி ஆச்சு அப்படின்னு வாசாப் சொல்லியிருப்பாங்க. ஸோ இபன் பதூதா பொறுத்தளவுக்கு மொராக்கா நாட்டு பயணி, அவர் என்ன சொல்லியிருப்பாருங்க. ஸோ நம்மளுடைய முகமது பின் துக்ளக் ஆட்சி காலத்தில் இந்த தலைநகரம் மாற்றம் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியை கைவிடப்பட்டதாகவும் ஆனால் குறைந்த அளவு மக்கள் இருந்ததாகவும் இபன் பதூதா வந்து அவருடைய குறிப்பில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் முதல் பெண்ணரசி, டெல்லி சுல்தானை ஆண்ட முதல் பெண் இளவரசியாக இருக்கிற ரஷ்யா சுல்தானை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. ரஷ்யானா சுல்தான் ஒரு ஆணை போல குதிரை மீறி சவாரி இருந்து அரச பரிவாளங்கள் சூழ என்ன செஞ்சாங்க. ஸோ கையில் வில் அன்புடன் அரச பரிவாளங்கள் சூழ சவாரி செய்தார். அப்படி இருந்தாலும் அவர் 3.5 ஆண்டுகள் தான் என்ன செஞ்சார் ஸோ ஆட்சியில் இருந்தாங்க அப்படின்னு இபன் பதூதா வந்து யாரை சொல்லியிருப்பாங்க. ஸோ டெல்லியை ஆண்ட முதல் பெண்ணரசியாக இருக்கக்கூடிய ரஷ்யானா சுல்தானை பற்றி, சுல்தானா பேகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களாங்க. சரி, ஓகே. பராணி பார்த்தீங்க அப்படின்னா முகமது பின் துக்ளக்கே முரண்பாடுகளின் மொத்த உருவம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பராணி தான். அதேமாரி பார்த்தீங்கன்னா அடையாள நாணயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செப்பு நாணயங்களை வந்து அடையாள நாணயங்களாக கொடுப்பாங்க. அதனால் கள்ளப்பணம் வந்து டெல்லியில் வந்து குமிஞ்சு கிடந்துச்சு அப்படின்னு சொன்னவர் யார் தான் பராணின்னு சொல்லியிருப்பார். பதவுனி என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முகமது பின் துக்ளக் இறந்து போயிடுவார். அப்போ காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பதவுனி என்ன சொல்லியிருப்பாருன்னா மக்களால் சுல்தானும் சுல்தானால் மக்களும் என்ன செஞ்சாங்க விடுதலை அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 43க்கு ஆன்சர் பி, பாம்பே. அடுத்து 44வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்கலாங்களா. கூவத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியவர் இல்துமிஷ் கிடையாது. குத்புதீன் ஐபக் தான் கட்டியிருப்பார். ஸோ குத்புதீன் ஐபக் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க. குத்புதீன் ஐபக் என்னங்க சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி வம்சத்தை தொடங்கி வச்சவர், டெல்லி சுல்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சத்தை தொடங்கி வச்சவர் தான். அடிமை வம்சத்தை தோற்றி வச்சவர் தான். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாக் பாக்ஷா என்று அழைக்கப்பட்ட ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. லாக் பாக்ஷா என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்முடைய குத்புதீன் ஐபக் அவர்கள் தான். சரிங்களா. 1210 போலோ விளையாட்டின் குதிரை ஏற்ற போட்டின்னு சொல்லக்கூடிய போலோ விளையாட்டில் விழுந்து இறந்து போயிடுவார். சரிங்களாங்க. சரி, ஓகே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஸ்யா வரியை அறிமுகப்படுத்திய டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குத்புதீன் ஐபக் தாங்க. சரிங்களா, குத்புதீன் ஐபக்கு. அடுத்து சகல்கானி அல்லது 40 நண்பர் குழுவை உருவாக்கியவர் இல்துமிஷ், கரெக்டு. ஒற்றற்படையை உருவாக்கியவர் பால்பன், கரெக்டு. சகல்கானி அல்லது 40 நண்பர் குழுவை ஒழித்தவர் பால்பன், அதுவும் கரெக்டு தான். ஸோ ஒன்று மட்டும்தான் தப்பாக இருக்குங்க. கூற்று ஒன்று மட்டும்தான் என்ன செஞ்சுருக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களாங்க. ஸோ இவர் தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா குத்புதீன் ஐபக் என்ன செஞ்சிருப்பாருன்னா குவத்துல் இஸ்லாம் மசூதியை கட்டியிருப்பார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா குதிப்பினாரை கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருங்க. குதிப்பினாரை கட்ட ஸ்டார்ட் பண்ணவர் வந்து குத்புதீன் ஐபக்கு. குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார் அப்படின்னா இல்துமிஷ்ங்க. சரிங்களா. ஓகே. ஸோ சகல்கானி குழு 40 நண்பர் குழுன்னு சொல்லக்கூடிய அந்த குழுவை ஒழிச்சிட்டு தான் என்ன செய்வார்னா பால்பன் வந்து ஒற்றர் படையை வந்து நியமிப்பார். சரிங்களாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 44க்கு 1 மட்டும் தவறு, ஆன்சர் சி. அடுத்து 45வது கேள்வி.
நம்ம இப்போ தான் பார்த்தோம், டெல்லியை காலியாக கைவிடப்பட்டதாக ஆனால் குறைந்தளவு மக்களுடன் இருந்ததாக குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ மொராக்கோ நாட்டு பயணியாக இருக்கக்கூடிய இபன் பதூதா தாங்க, இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ மொராக்கோ நாட்டு பயணியாக இருக்கக்கூடிய இபன் பதூதா அவர்கள் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 45க்கு ஆன்சர் பி, பாம்பே. ஓகேங்களா. ஓகே, அடுத்து 46வது கொஸ்டின். ஓகேங்க, கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலாவுதீன் கில்ஜி தான். கரெக்டு தான். தக்காவி கடனை வழங்கியவர் முகமது பின் துக்ளக். கரெக்டு தான். முகமது பின் துக்ளக் பார்த்தீங்கன்னா டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு தலைநகரம் மாற்றுவார். ஸோ தேவகிரி பேரை தௌலதாபாத்னு மாற்றுவார். தௌலதாபாத்திலிருந்து மறுபடியும் டெல்லிக்கு தலைநகரம் மாற்றுவார். அது தேவையில்லாத வேலை. நிறைய விஷயங்கள், நிறைய அவருடைய கஜானா ஃபுல்லாக காலியாயிரும். காலியானதுனால என்ன செய்வார் அப்படின்னா அடையாள நாணயங்களை வந்து வெளியிடுவார். செப்பு நாணயத்தை அடையாள நாணயமாக வெளியிடுவார். கள்ளப்பணம் வந்து அதிகமாயிரும், போலி நாணயங்கள் அதிகமாயிரும். அதுக்கடுத்து என்ன செய்வார்னா அதையும் வேணான்னு விட்டுருவார். அதுக்கடுத்து 1,80,000 பேரை படைகளில் வந்து சேர்ப்பார். ஸோ இது எல்லாமே எதுக்கு அப்படின்னா அந்நியர்கள் வந்து படையெடுத்து வரக்கூடாதுன்றதுக்காக தான் செய்வார். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா நாடு பஞ்சம் பட்டினி போயிடும். அப்போ கடைசியாக என்ன செய்வார்னா தக்காவி அப்படின்னு சொல்லக்கூடிய கடனை வந்து, விவசாய கடனை வந்து என்ன செய்வார், ஸோ முகமது பின் துக்ளக் வந்து கொடுப்பாரு. ஸோ அதுவுமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அலாவுதீன் கில்ஜி தான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேலைவாய்ப்பு அலுவலகங்கள், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கில்ஜியோடைய காலத்தில் தான் என்ன செய்வாங்க, ஸோ கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் பஹலுல் லோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பஹலுல் லோடி கிடையாது, சிக்கந்தர் லோடி. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. சரிங்களாங்க. ஸோ பஹலுல் லோடி தான் லோடி வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணுவார். ஆனால் ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் வந்து சிக்கந்தர் லோடி. அடுத்து சையது வம்சத்தின் கடைசி சுல்தான் கிசர்கான் சொல்லி கொடுத்துருக்காங்க. சையது வம்சத்தை தொடங்கி வைத்தவர் தான் யார் அப்படின்னா கிசர்கான். சையது வம்சத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா அலாவுதீன் ஆலம் ஷாங்க. அலாவுதீன் ஆலம் ஷா. ஓகேங்களா. ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆளை விட்டால் போதும்டா அப்படின்ற மாதிரி ஸோ டெல்லியை விட்டு ஒரு 30 வருஷம் தனியாக சந்தோஷமாக போய் வாழ்ந்தவர். ஸோ 46வது கொஷின், மேற்காணும் கூற்றுகள் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1, 2 மட்டும் சரியாக கொடுத்துருக்காங்க. கொஷின் நம்பர் 46க்கு ஆன்சர் பிங்க. ஆன்சர் சி, 1, 2 மட்டும் சரி. ஓகே, 47வது கொஸ்டின் பாருங்கள். ராட்சச தங்கடி என்று அறியப்பட்ட போர் எந்த வருடம் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ராட்சச தங்கடி என்னதுங்க, தலைக்கோட்டை போரை தான் சொல்கிறாங்க. ஸோ தலைக்கோட்டை போர் பார்த்தீங்க அப்படின்னா 1565 வந்து தலைக்கோட்டை போர் நடந்துச்சு. ஸோ ராட்சச தங்கடி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைக்கோட்டை போர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய விஜயநகர பேரரசு கிடையாது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசு தான். விஜயநகர பேரரசுக்கு ஒரு சாவுமணி அடித்த ஒரு முற்றுப்புள்ளி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு போர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராட்சச தங்கடி தான். ஸோ ராட்சச தங்கடின்னு சொல்லக்கூடிய போருக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா என்ன செய்யும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கிருஷ்ண சங்கம சாலுவ துளுவ வீடு வந்து இருக்கும். ஸோ ஆரவீடு வம்சம் கொஞ்சம் காலம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸோ அது வந்து க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ ராட்சச தங்கடி தலைக்கோட்டை போர் எந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 1565ங்க. சரிங்களாங்க. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். 48வது கொஷின். பாமினி சுல்தான் படைகளுக்கு வெடிமருந்து ஆயுத பயிற்சி அளிப்பதற்காக பாரசீக வல்லுநர்களை அழைத்து வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது கவான் தாங்க. ஸோ முகமது கவான் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வல்லுனர். அவர் வந்து ஒரு கணிதவியலாளர், ஒரு பொறியாளர் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஸோ 3ஆம் முகமது ஷா தான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது கவானை தன்னுடைய படைகளில் வந்து சேர்ப்பார். இராணுவத்தில் நிறையா சீர்திருத்தங்களை வந்து கொண்டு வருவார். அது மட்டும் இல்லாமல் அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா, பாமினி வம்சத்தை தோற்றுவித்த அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா நிர்வாக காரணங்களுக்காக தன்னுடைய பகுதிகளை 4 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். இவர் என்ன செஞ்சிருப்பாருன்னா இவருக்கு வந்து 8 மாகாணங்களாக பிரிச்சிருப்பார். சரிங்களா. ஸோ இவரை வந்து பார்த்திங்கன்னா இவரை பிடிக்காத நிறைய நபர்கள் என்ன செய்வாங்கன்னா அரசர்கிட்ட வந்து இவர் வந்து உங்களுடைய நாட்டுக்கு பங்கம் விளைவிக்கிறதுக்காக இவருடைய பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்து சொல்லுவாங்க. முகமது கவான் கடைசியில் என்ன செய்யப்படுவாங்க, ஸோ கொலை செய்யப்படுவாங்க. முகமது கவான் இறந்து போன முகமது கவான் அரசர் கிடையாது, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையாள் மாதிரி தான். சரிங்களா. ஒரு முதலமைச்சர் மாதிரி தான், பிரதம மந்திரி மாதிரி தான் இருந்தார். சரிங்களா. ஸோ கொஸ்டின் நம்பர் 48க்கு ஆன்சர் டி, டெல்லி. 49வது கொஸ்டின் பாருங்கள். உலகத்தை கைப்பற்றியவர் ஜஹாங்கீருங்க. உலகத்தை கைப்பற்றியவர் ஜஹாங்கீர். உலகை கைப்பற்றியவர் அவுரங்கசீப். உலகை கைப்பற்றியவர், கை மட்டும்தான், உலகை கைப்பற்றியவர் வந்து அவுரங்கசீப். உலகத்தின் அரசன் சொல்லுவாங்க. உலகத்தின் அரசன் யார் அப்படின்னா ஷாஜஹான். பொறியாளர் பேரரசர் அப்படின்னு சொல்லுவாங்க ஷாஜஹான். முகலாயர் காலத்தின் பொற்காலம் அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ ஷாஜகான். ஸோ கட்டடக்கலையின் இளவரசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான். பாபர் அப்படின்னா பாபர்னா நம்பிக்கையை காப்பவர் என்பது பொருள். பாபர்னா நம்பிக்கையை காப்பவர் என்பது பொருள். ஓகேங்களாங்க, மறந்துடக்கூடாது. ஸோ 49வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 50வது கொஸ்டின். ஸோ அஷ்டபிரதான் அவையை வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அஷ்டபிரதான் சிவாஜியோடைய அவையில் இருந்த அஷ்டபிரதான் அவையை வந்து பொறுத்த சொல்லுங்க. சுர்நாவிஸ் யாருங்க? செயலர். சுர்நாவிஸ் வந்து செயலர். வாக்கியா நாவிஸ் வந்து உள்துறை அமைச்சர். நாக்கு எங்கே இருக்கும்? உள்ளே தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா, நாவிஸ் வாக்கு சொல்கிற நாக்கு வந்து உள்ளே தான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி நௌபத் வந்து தளபதி. அடுத்து சுமந்த் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர். சரிங்களாங்க. ஸோ 2 1 4 3 2 1 4 3 எங்கே இருக்குது? ஆன்சர் பி, பாம்பேயில் இருக்குது. 50வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாம்பே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 51. சரிங்க, இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. ஓகேங்களா. ஸோ ஷெர்ஷாவுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட முக்கியமான நினைவு சின்னம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சஷாரம் கல்லறை மாடம் தாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நிறைய பயன்படக்கூடிய வகையில் என்ன செய்வார்னா நிறைய சாலைகள் அமைப்பார். ஸோ அந்த சாலைகள் தான் பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் அரசர்களால் என்ன செஞ்சுருப்பாங்க, கிராண்ட் ட்ரங்க் சாலை அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாலை ஓரமாக சாராய் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்திரங்களை வந்து அமைச்சிருப்பார். ஸோ நிறைய நாணயங்கள் வந்து நடைமுறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நவீன நாணயவியலின் தந்தை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஷெர்ஷா பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஹுமாயூன் கிட்ட 2 போரில் வந்து வின் பண்ணியிருப்பார். ஷவுசா போர் 1539, கன்னோச்சி போர் 1540. 2 போர்லையுமே ஹுமாயூன் வந்து ஷெர்ஷா கிட்ட தோற்று போயிருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தானத்தில் 1540 இருந்து 1555 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ முகலாயர் டெல்லின்னு சொல்லிட்டேன், டெல்லி சுல்தான் கிடையாது, டெல்லியில் முகலாயருடைய ஆட்சியுடைய இந்த இடைப்பட்ட காலம் ஷெர்ஷா சூருடைய வம்சத்தினுடைய ஆட்சி காலமாக இருக்கும். மறுபடியும் 1555 தான் நம்மளுடைய ஹுமாயூன் என்ன செய்வார், ஸோ டெல்லியை வந்து கைப்பற்றுவார். அதுக்கு இடையில போய் ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி நாடுகளில் போய் 1542 அமரக்கோட்டையில் என்ன செய்வார், அக்பர் வந்து பிறந்திருப்பார். ஸோ அக்பருக்கு 14 வயசு இருக்கும் பொழுது 1556 என்ன 55 56 இறந்து போயிடுவார். மறுபடியும் அக்பர் தான் ஆட்சிக்கு வந்து ஏறுவார். சரிங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அலைதர் வாசாவை கட்டினது யார்? சரிங்களா, அலைதர் வாசா பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜிங்க. அலாவுதீன் கில்ஜி. புலந்தர் வாசா பார்த்தீங்க அப்படின்னா அக்பருங்க. ஸோ குஜராத் வெற்றி பெற்றதன் நினைவாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அக்பர் வந்து என்ன செய்வார், ஸோ புலந்தர் வாசா அப்படின்னு சொல்லக்கூடிய புலந்தர் வாசா, அலைதர் வாசா, பூரணக்கிலாவை யார் கட்டியிருப்பாங்க? ஸோ பூரணக்கிலாவும் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்ஷா சூர் தான் கட்டியிருப்பாங்க பூரணக்கிலா. ஸோ புலந்தர் வாசா பார்த்தீங்கன்னா நமக்கு பதைக்கூர் சிக்கிரியில் இருக்கக்கூடிய நுழைவாயில், இந்தளவும் உலகத்தில் மிகப்பெரிய நுழைவாயில் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பதைக்கூர் சிக்கிரியில் அமைந்திருக்கக்கூடிய புலந்தர் வாசா தான், புலைதர் வாசா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 51க்கு ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 52வது கொஸ்டின். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள் அல்லது 70 வயசு வரை எது முந்தி இருக்குதோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவிக்காலம் இருக்குங்க. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 அக்டோபர் 1993 வந்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்தீங்கன்னா 1+4, அது என்னங்க 1+4, ஒரு தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர் யாராக தான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக தான் இருப்பார். ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியாக தான் இருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 உறுப்பினர்கள்னு சொன்னோமா. ஸோ இதில் வந்து 2 பேர் பிரிச்சுக்கிடுவாங்க. இந்த 2 பேர் இந்த கீழே இருக்கிற 2 பேர் எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மனித உரிமைகள் தொடர்பாக அவங்களுக்கு வந்து நிபுணர்களாக இருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த 2 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ மிச்ச 2 பேர் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க, இல்லை அப்படின்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள், இல்லை அப்படின்னா உயர் நீதிமன்றத்தில் பணியாற்றுறவங்க. ஸோ அந்த மாதிரி நீதிபதிகள் தான் இது பண்ணுவாங்க. ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் 70 வருஷம் தான். மாநில மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் 5 ஆண்டுகள் 70 வருஷம் தான். சரிங்களா. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் கொண்ட குழு என்ன செய்யும் அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய உறுப்பினர்கள், தலைவர் உட்பட உறுப்பினர்களை வந்து தேர்வு செய்வாங்க. யார் அந்த 6 பேர்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டர்.
பிஎம். அடுத்து மக்களவை சபாநாயகர், மக்களவை சபாநாயகர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். 3 பேர் ஆச்சா, பிரைம் மினிஸ்டர், மக்களவை சபாநாயகர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவையில் துணைத் தலைவர், மாநிலங்களவையில் துணைத் தலைவருங்க, தலைவர் கிடையாது, துணைத் தலைவர். தலைவர் யாருங்க? மாநிலங்களவை தலைவர் வந்து துணை ஜனாதிபதி தான், ஓகேங்களா, மாநிலங்களவை துணைத் தலைவர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5வது மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர், மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். 6வது பார்த்தீங்கன்னா உள்துறை அமைச்சருங்க, மத்திய உள்துறை அமைச்சர். ஸோ 6 மெம்பர் வந்து இந்த தேசிய மனித உரிமை கழகத்தினுடைய தலைவர் மற்றும் பிற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க, ஓகேங்களா, ஏன் வச்சுக்கணும். இதே பார்த்தீங்க அப்படின்னா மாநிலத்துக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம், அது பார்ப்போம், அடுத்த கொஸ்டின் அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்டை புரிஞ்சுங்க. தெரியல அப்படின்னா ஒன்ஸ் வந்து திரும்பி ரிவேட்ஸ் வச்சு கொஞ்சம் பாருங்கள், ஓகேங்களா. ஸோ பாருங்கள், 53வது கொஷின், 52க்கு வந்து ஆன்சர் ஏங்க. 53வது கொஷின் பாருங்கள். ஓகே, கீழ்கண்ட இணைகள் எத்தனை இணை சரியாக வந்து பொறுத்திருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க, ஓகேங்களா, பார்ப்போம். ஸோ மனித உரிமைகள் ஆணையம் 12 அக்டோபர் 1993 கரெக்டு தான். தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையம் 17 ஏப்ரல் 1997ங்க, 97. அப்போ இது வந்து தப்பு தான், சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் தமிழ்நாட்டில் 17 ஏப்ரல் 1997 அமைக்கப்பட்டது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4 பேர் கொண்ட குழு வந்து இவங்களை வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய தலைவர்கள் உட்பட உறுப்பினர்களாக தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ யார் யார் வருவாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சிஎம், சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். 2வது வந்து பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சர், மாநில உள்துறை அமைச்சர். 3வது வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர், சட்டமன்ற சபாநாயகர். 4வது வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர். இந்த 4 பேர் கொண்ட குழு தான் என்ன செய்வாங்க, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மனித உரிமைகள் கழகத்தினுடைய தலைவர் உட்பட உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1+4 தாங்க. அதானே 1+4, 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர், அது உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை ஓய்வு பெற்ற நீதிபதி, இங்கே உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி, சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கே 2+2 தான் பிரிப்பாங்க, 4. ஸோ இங்கே வந்து மனித உரிமைகள் தொடர்பான அந்த புலமை பெற்றிருக்கு அதில் இருக்கக்கூடிய தெரிஞ்ச ஒரு 2 நபர்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உயர்நீதிமன்ற நீதிபதி அல்லது 7 வருஷம் சர்வீஸில் இருக்கக்கூடிய மாவட்ட நீதிபதி, 7 வருஷம் சர்வீஸ் பார்த்த மாவட்ட நீதிபதிகள், அந்த 2 பேர், சரிங்களா. ஸோ அப்படி தான் வந்து இதை வந்து தேர்வு பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாநில மனித உரிமைகள் ஆணையம் 17 ஏப்ரல் 1997. அடுத்து மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10, கரெக்டு தான். ஸோ 2, 1, 3 சரியாக இருக்குது, 2 இணைகள் சரியாக இருக்குது. அடுத்து உலக மனித உரிமைகள் அறிவிப்பு டிசம்பர் 10 என்பது சரி தான், ஆனால் 1948 அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இது வந்து தப்பாக இருக்குது. ஸோ 53க்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 இணைகள் என்ன செஞ்சுக்க தப்பாக இருக்குது, 2 இணைகள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ 53க்கு ஆன்சர் பி, 2 இணைகள், பாம்பே. அடுத்து 54வது கொஷின் பாருங்கள். 54வது கொஷின் சரிங்க. இந்து விதவை மறுமண சட்டம் ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் இதை வந்து நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன், சரிங்களா. ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். இந்து விதவை மறுமண சட்டம் 1856, 1க்கு 1 தான், 1க்கு 1 தான். இந்து திருமண சட்டம் சொன்னா குடியுரிமை சட்டம், எஸ்பிஐ மாற்றப்பட்டது, நிறைய சொன்னேன், சரிங்களா. ஸோ 1955 இந்து திருமண சட்டம் வந்து 1955. இந்து வாரிசுரிமை சட்டம் தான் எந்த வருஷங்க, 1956, சரிங்களா. திருமண சட்டம் வந்து 55, இந்து வாரிசுரிமை சட்டம் வந்து 1956. 1, 3, 2. வரதட்சணை வந்து 1961. ஸோ 1, 3, 2, 4, 1, 3, 2, 4 ஆன்சர் சியில் வந்து இருக்குது, சரிங்களா. ஓகே, வச்சுக்கணும். அடுத்து 55வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்ட இணைகளில் எத்தனை இணைகள் தவறாக உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா. சரி பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அதான் வந்து கொடுத்துருவாங்க. சிவப்பு வண்ணத்தகடுக்கு வந்து குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநருங்க, சரிதான். சிவப்பு வண்ணத்தகடு கரெக்டு தான், இது வந்து சரி. எத்தனை இணை தவறாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க, ஓகேங்களா. ஓகே, நீல வண்ணத்தகடு ஆளுநர்னு கொடுத்துருக்காங்க, ஆளுநர் கிடையாது. ஸோ அயல் நாட்டு பிரதிநிதிகள் யாருங்க,
அயல்நாட்டு பிரதிநிதிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீல வண்ணத்தகடு, நமக்கு அந்த நம்பர் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ஸோ அயல்நாட்டு பிரதிநிதிகளுக்கு வந்து நீல வண்ணத்தகடு. வெள்ளை வண்ணத்தகடு அயல்நாட்டு பிரதிநிதிகள் கொடுத்துருக்காங்க, அயல்நாட்டு பிரதிநிதிகள் கிடையாது. நம்ம சாதாரண குடிமகனுக்கு கொடுக்கக்கூடியது, சாதாரண குடிமகனுக்கு கொடுக்கக்கூடியது வந்து வெள்ளை வண்ணத்தகடு. நீல வண்ணத்தகடு தான் பார்த்தீங்க அப்படின்னா அயல்நாட்டுக்குரியவர்கள், அயல்நாட்டு பிரதிநிதிகள் மற்றும் தூதர்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் இது. மஞ்சள் வண்ணத்தகடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வணிக ரீதியிலானது. சரிங்களா? ஸோ வணிக ரீதியிலானது. ஸோ 2 வந்து சரியாக இருக்குது, 2 வந்து தப்பாக இருக்குது. ஸோ 2 இணைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஸோ தவறாக கொடுக்கப்பட்டு இருக்குது. ஓகேங்களாங்க? ஸோ கொஷின் நம்பர் 55க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 56வது கொஷின் பாருங்கள். போதுமான கவனிப்பு இல்லாமல் இருக்கும் குழந்தைகளை நட்பு ரீதியில் அணுகி அவர்களை சீர்திருத்த முயற்சி மேற்கொள்ள எந்த சட்டம் பரிந்துரைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறார் நீதி சட்டம் 2000 தாங்க பரிந்துரைக்குதுங்க. ஸோ யாருமே கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ குழந்தைகளை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து பழகி உங்களுக்கு என்னப்பா வேணும் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் தான் சிறார் நீதி சட்டம் 2000. சரிங்களாங்க? போக்ஸ் ஆக்ட் தெரியும் 2012, வன்கொடுமை தடுப்பு சட்டம் 2005, தொழிற்சாலை சட்டம் வந்து 1948ங்க. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஷின் 57வது கொஷின். ஓகேங்க, இது ஒரு சிம்பிளான ஒரு கொஷின் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். விமான அதிரடிப்படை தினம், விமான அதிரடிப்படை தினம் அக்டோபர் 7, அக்டோபர் 7. விமானப்படை தினம் அக்டோபர் 8ங்க. விமான அதிரடிப்படைகள் தினம் அக்டோபர் 7, விமான படை தினம் வந்து அக்டோபர் 8, கப்பல் படை தினம் 4, 3, டிசம்பர் 4, 2, ஆயுதப்படைகள் கொடி தினம் டிசம்பர் 7. சரிங்களாங்க? ஸோ 4, 3, 2, 1 ஆப்ஷன் வந்து ஏல வந்து இருக்குது, ஆப்ஷன் ஏல வந்துருக்கு. 57க்கு ஆன்சர் ஏங்க. ஓகேங்களா? அடுத்து 58வது கொஸ்டின் பாருங்கள். கடாரம் கொண்டான் யாருங்க? ராஜேந்திர சோழன் தான். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கங்கை கொண்டான், கடோரம் கொண்டான் என்ற பெயர்களை கொண்டவர் தான் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன். சரிங்களா? ஸோ ராஜராஜ சோழன் தெரியும், மும்முடி சோழன் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் ராஜராஜ சோழன். சரிங்களாங்க? குலோத்துங்க சோழன், சுங்கம் தவிர்த்த சோழன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன். மதுரை கொண்டான் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் தான் யார்? முதலாம் பராந்தக சோழன். சரிங்களா? மதுரை கொண்டான் என்ற சிறப்பு பெயரை கொண்டவர் முதலாம் பராந்தக சோழன். சரிங்களா? ஓகே. 58க்கு பாம்பே. 59 அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் என்ற துணை இராணுவ படை எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1835ங்க. 1835 அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ் உருவாக்கப்பட்டது 1835. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 6 வயது முதல் 14 வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியினை வழங்குவதற்கு வழிவகை செய்யக்கூடிய சட்டப்பிரிவு 21A. சரிங்களா? ஸோ நமக்கு தெரியும் 20 ஆர்டிகல் 20 பார்த்தீங்க அப்படின்னா இரு குற்றத்துக்காக தண்டனை வந்து 2 தண்டனை வந்து வழங்கக்கூடாது, ஒரே தண்டனை தான், அப்படி கான்செப்ட். 21 வந்து தனி மனித சுதந்திரம். 21A 2002 சட்டத்திருத்தம், 86வது சட்டத்திருத்தம் 2002 வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதில் தான் குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆர்டிகளுமே பார்த்தீங்கன்னா 2002 தான் கொண்டு வந்திருப்பாங்க 86வது சட்டத்திருத்தத்தில். ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிப்படை கடமைகள் வந்து 10 தான் இருந்திருக்கும். ஸோ 11வது அடிப்படை கடமையாக சட்டப்பிரிவு 51A வந்து சேர்த்திருப்பாங்க. இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வயது முதல் 14 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்கக்கூடியது பெற்றோர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லக்கூடியது சொல்கிறதுங்க. அடுத்து 45 பார்த்தீங்கன்னா 6 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிப்படை கல்வி, இதுவுமே பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு தான் அடிப்படை கல்வி தான் சொல்லுது. 24 ஆர்டிகல் 24 குழந்தை தொழிலாளர்கள். ஸோ குழந்தை தொழிலாளர் ஒழிப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 24. இது 4மே பார்த்தீங்கன்னா குழந்தைகளை பற்றி தான் சொல்லுது. ஆனால் 6 வயசு முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 21A. சரிங்களா? 61வது கொஸ்டின் பாருங்கள். வேறுபட்ட ஒன்றை காண்க. மும்பை ஹை எண்ணெய் வயல், திபக் எண்ணெய் வயல், நாகர்காட்டியா எண்ணெய் வயல், ருத்ராசாகர் லாவா எண்ணெய் வயல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேற்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய எண்ணெய் வயல், கிழக்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் அப்படின்னு 2ஆக வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடியது. இது மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு கடற்கரையோரமாக இருக்கக்கூடியது. ஸோ மும்பையில் இருக்கக்கூடியது. சரிங்களா? இது எல்லாமே இந்தியாவுடைய இந்த லைன்லேயே இருக்கும். சரிங்களா? இது மட்டும்தான் மும்பை கிட்ட வந்து இருக்கும். ஸோ அப்போ வேறுபட்டது பார்த்தீங்கன்னா 61A. சார் இப்படிலாமா கேட்பாங்க, இப்படிலாம் நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க.
சரிங்களா, பார்த்துக்கணும். 61க்கு ஏ. அடுத்து 62வது கொஷின் பாருங்கள். டாட்டா இரும்பு எஃகு ஆலை ஜாம்ஷெட்பூரில் இருக்குது, அப்படி தானேங்க? டாட்டா இரும்பு எஃகு ஆலை ஜாம்ஷெட்பூர். இந்தியா இரும்பு எஃகு ஆலை, இந்தியன் அயன் எஃகு ஆலை வந்து பரன்பூர். 1, 2 தான். விஸ்வேஸ்வரையா பத்ராவதி, அது நேராக தான் இருக்குது. இந்துஸ்தான் இரும்பு ஆலை பிளாய். ஸோ எல்லாமே நேராக தாங்க இருக்குது. ஸோ 62க்கு ஆன்சர் டெல்லி. 62க்கு ஆன்சர் டெல்லி. அடுத்த கொஷின் பாருங்கள். 63வது கொஷினு. ஸோ இந்தியாவின் முதல் சணல் ஆலை ரிக்ஷா கொல்கத்தா என்னும் இடத்தில் தொடங்கப்பட்டது. கரெக்டு தானேங்க? ஸோ கரெக்டு தான். ஓகேங்களா, கரெக்டு தான், இது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள். இந்தியாவின் முதல் சணல் ஆலையை தொடங்கியவர் ஜார்ஜ் ஆக்லாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு தான். அதுக்கடுத்து பாருங்கள். ஸோ மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்பம் 1983 வந்து தொடங்கப்படுது. 1983 என்ன ஆவரணம்? ஸோ ராஜமன்னார் கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 1969 இது தமிழ்நாடு கவர்மெண்டால் அமைக்கப்பட்டது. இந்த 1983 பார்த்திங்கன்னா சர்க்காரியா கமிட்டி. 1983 சர்க்காரியா கமிட்டி. பரிந்துரைகளை 1987 வந்து கொடுத்துருப்பாங்க. 247 பரிந்துரைகளை ஏற்றிருப்பாங்க. சரிங்களா, சர்க்காரியா கமிட்டி 1983. ஓகேங்களா. ஓகே, மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப தலைமையகம் கல்கத்தாவில் இல்லை, பெங்களூரில் இருக்குங்க. எங்கே இருக்குது? பெங்களூரில் இருக்குது. சரிங்களா. ஸோ தவறானதான் கேட்டிருக்காங்க. 63க்கு ஆன்சர் டி, டெல்லிங்க. 63க்கு டி, டெல்லி. அடுத்து 65வது கொஸ்டின் பாரு. இந்தியாவின் மக்கள் தொகை அடிப்படையில் மாநிலங்களை வரிசைப்படுத்துங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னங்க வரும்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் தான் ஃபஸ்ட்டு, நமக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா, உத்தரப்பிரதேசம் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேற்கு வங்காளம், பீகார். அதுக்கடுத்து மேற்கு வங்காளம். 2, 1, 4, 3. சரிங்களா, ஏன் வச்சுக்கோங்க. 64க்கு சி. அடுத்து 65வது கொஷினு. சரிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மண்டலங்களில் கொஞ்சம் நினச்சி பார்த்துக்குங்க. சரிங்களா. ஸோ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக பண்ண அந்த ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களாங்க. ஓகே. ஸோ பாருங்கள். ஸோ தென்மத்திய ரயில்வே பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குது? ஸோ செகந்திராபாத்தில் தான் இருக்குது 1. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா தென்கிழக்கு ரயில்வே கொல்கத்தா. நமக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இங்கனுக்குள்ளே. தென்கிழக்கு இந்த இடத்துல இருக்கும். ஸோ கொல்கத்தா. தென்மேற்கு வந்து கியூப்லி 2. தென்கிழக்கு மத்தியே வந்து பிலாஸ்பூர். ஸோ 1, 3, 2, 4. 1, 3, 2, 4 ஆன்சர் சியில் வந்திருக்கு. 65வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சிங்க. அடுத்து 66. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல் காகித தொழிற்சாலை தொடங்கப்பட்டது. சரிங்களாங்க. ஓகே. ஸோ 66க்கு பாம்பே. அடுத்து 67வது கொஷின். கிழக்கு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொஷின் தான். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உயரமான சிகரம் எதுங்க? கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உயரமான பார்த்தீங்க அப்படின்னா சேர்வராயன் மலை அப்படின்றது தான் சரி. சரிங்களா. 67க்கு ஏ. 68வது கொஷின். ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, மலைகளின் ராணி இளவரசி பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், மலைகளின் அரசி வந்து ஊட்டி, மலைகளின் ராஜா எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? மலைகளின் ராஜா கல்வராயன் மலை. ஸோ இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா சார் இது நான் படிக்கவே இல்லை சார், நான் படிக்கலையா, எதுவுமே இல்லை. அப்போ அதுதான் தப்புங்க. ஸோ ஏழைகளின் ஊட்டி நமக்கு தெரியும் ஏற்காடு, அப்போ அது தப்பு கிடையாது, பொருந்தாதான் கேட்குறான். அடுத்து மலைகளின் இளவரசி கொடைக்கானல், அது நமக்கு தெரிஞ்சுது. மலைகளின் அரசி ஊட்டி, அதுவும் நமக்கு தெரியும். அப்போ இது என்னங்க தெரியாது. மலைகளின் ராஜா பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இமயமலையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வராயன் மலை கிடையாதுங்க. சரிங்களாங்க. ஸோ அது ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ 68க்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி, டெல்லி தான். அடுத்து 69வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் வற்றாத நதி தாமிரபரணி. வேலை முடிஞ்சு போச்சு. இதில் என்ன சொல்ல போகிறீங்க? வைகை ஆறு எப்போயாவது தான் நமக்கு வந்து தண்ணி வந்துட்டு இருக்கும். ஸோ வைகை ஆறு வத்தியே தான் கிடக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ 69க்கு ஆன்சர் பாம்பே. 70வது கொஸ்டின். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள உயரமான சிகரம் தொட்டபெட்டா, ஊருக்கு தெரியும். தென்னிந்தியாவில் உயரமான சிகரம் ஆனைமுடி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா. ஓகே. ஸோ 70வது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி. அடுத்து 71. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியது யாருங்க? HDI, அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை மஹபூப் உல் ஹக் அவர்கள் தான், பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர், அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ 71க்கு பாம்பேங்க. 71க்கு பாம்பே. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டினுங்க. 72வது கொஸ்டின் பாருங்கள். ஓகே. நீலப்புரட்சி மீன் உற்பத்தி. நீலப்புரட்சி வந்து மீன் உற்பத்தி.
மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள். சரிங்களா, மஞ்சள் புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் 1. தங்க புரட்சி வந்து பழங்கள். தங்க புரட்சி வந்து பழங்கள் 2 3. கருப்பு புரட்சி வந்து பெட்ரோலியம் 2 1 3 4 2 1 3 4. சரிங்களா, ஓகே. தங்க இலை புரட்சி அப்படின்னா சணல். வெள்ளி புரட்சினா முட்டை. வெள்ளி இலை புரட்சினா பருத்தி. வெண்மை புரட்சினா பால். பசுமை புரட்சினா தானியங்கள். சரிங்களா, பசுமை புரட்சியின் தந்தை போர்லாக். சரிங்களா, பசுமை புரட்சியின் தந்தை போர்லாக். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வந்து வர்கீஸ் குரியன். சரிங்களா, ஓகே. ஸோ தங்க புரட்சி அப்படின்னா பழங்கள், பழங்கள், காய்கறிகள், மலர்கள் அதெல்லாமே வந்துடும். சரிங்களா, ஸோ பார்த்துக்கணும். 72க்கு டெல்லி. வெள்ளி இலை புரட்சி இப்போ தான் நாங்கள் பார்த்தோம். வெள்ளி இலை புரட்சின்னு என்னதுங்க? வெள்ளி இலை புரட்சினா பருத்திங்க. தங்க இலை புரட்சினா சணல். வெண்மை புரட்சி அப்படின்னா பாலுங்க. வெள்ளி புரட்சினா முட்டைங்க. சரிங்களாங்க, ஓகே. ஸோ 73வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து 74. இந்தியாவின் 14 பெரிய வணிக வங்கிகள் எந்த ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1969 ராஜமன்னார் கமிட்டி சொன்னோன்னா, ஸோ அந்த ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்ட பொழுது தான் 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டிருக்குது. ISRO இஸ்ரோ எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1969 தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 1770 தான் முதல் வங்கி. என்ன வங்கிங்க? இந்துஸ்தான் வங்கி. இந்துஸ்தான் வங்கி தான் இந்தியாவில் முதல் வங்கி ஆங்கிலேயர்கள் காலத்தில் இருந்திருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வங்கிகள் வந்து இருந்திருக்கும். 3 வங்கிகள், அதாவது பார்த்தீங்கன்னா பிரசிடென்சி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வங்கிகள் பிரசிடென்சி பேங்க்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வங்காள வங்கி, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பம்பாய் வங்கி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை வங்கி அப்படின்னு 3 வங்கிகள் வரும். அது கூட பார்த்தீங்கன்னா சம்திங் 1826, 1830, 1836 இந்த சம்திங் காலத்தில் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 3 வங்கிகளுமே என்ன செஞ்சுருவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1921 என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா 3யுமே இணைச்சி என்ன செய்வாங்கன்னா இம்பீரியல் பேங்க் அப்படின்னு மாற்றுவாங்க. இம்பீரியல் பேங்க்னு மாற்றுவாங்க. ஸோ இந்த இம்பீரியல் பேங்க் தான் 1955 இம்பீரியல் பேங்க் தான் என்ன செய்யும்? ஸோ SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பேர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். 1934 இந்திய வங்கி சட்டம், அதாவது இந்திய மைய வங்கி ரிசர்வ் வங்கி சட்ட பிரகாரம் 1935 ரிசர்வ் பேங்க் வந்து தோற்று வச்சுருப்பாங்க. ரிசர்வ் பேங்க்கை 1949 RBI என்ன செஞ்சுருப்பாங்க? ஸோ நேஷனலைஸ் பண்ணியிருப்பாங்க. RBI வந்து தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 14 வங்கிகள் 1969 தேசியமயமாக்கப்பட்டிருக்கும். 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டு இருக்கும். 1980 எத்தனை வங்கிகள் அதாவது தேசியமயமாக்கப்பட்டுச்சு அப்படின்னு கமாண்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. 1980 எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்றத சொல்லிடுங்க. சரிங்களாங்க. ஸோ 74வது கேள்விக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 75வது பாருங்கள். முதல் 5 ஆண்டு திட்டத்தில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இது யாருடைய திட்ட மாதிரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறேன். ஹெரட் டோமருங்க. ஸோ முதல் திட்ட மாதிரி ஹெரட் டோமர். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய புள்ளியியலின் தந்தையாக இருக்கக்கூடிய மஹலானோபிஸ் 2வது. ஸோ காட்கில் திட்டம் அப்படின்னு 3வது 5 ஆண்டு திட்டத்தை காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாங்க, மறந்துடக்கூடாது. ஸோ 75வது கேள்விக்கு ஆன்சர் சி. அடுத்து 76வது கொஷினு. ஸோ திட்ட காலம் 7வது 5 ஆண்டு திட்டத்தோட திட்ட காலம்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 6வது 5 ஆண்டு திட்டம் வந்து 1980-85, 7வது 80 to 90, ஸோ 90 to 92 ஸோ திட்ட விடுமுறை காலம், இடைப்பட்ட காலம் 2 வருஷம். ஸோ இது வந்து 8வது 5 ஆண்டு திட்டம், வந்து 9வது 5 ஆண்டு திட்டம். ஸோ 7வது தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி, பாம்பே. சரிங்களா. அடுத்து இப்போ 77வது கொஸ்டின் பாருங்கள். விரைவான அதிகமான உள்ளடக்கிய நிலையான வளர்ச்சி 12வது 5 ஆண்டு திட்டம். சரிங்களா, ஏன் வச்சுக்கோங்க. விரைவான அப்படின்னா அது நீடித்த அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னா அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா 11வது. விரைவான அதிகமாக அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 12வது. சரிங்களா, ஏன் வச்சுக்கோங்க. ஸோ 77வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டெல்லி. அடுத்து திட்டக்குழுவுக்கு மாற்றாக நிதி ஆயோக் அமைப்பு எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2014 வரை 12வது 5 ஆண்டு திட்டம் வந்து இருந்திருக்கும். ஸோ ஜனவரி
மாதம் 2015 திட்டக்குழுவுக்கு மாற்றாக ஸோ நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து உருவாக்கு. நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர், துணைத் தலைவர் வந்து பிரதமர் தான் நியமிப்பார். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 78க்கு ஆன்சர் பி பாம்பே. அடுத்து பாருங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் உதவி செஞ்ச நாடுகள் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, பாருங்கள், ரூர்கலாக்கு வந்து ஜெர்மனி வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. பிளாய் பொதுத்துறை எஃகு நிறுவனத்துக்கு ரஷ்யா வந்து உதவி பண்ணியிருப்பாங்க. துர்காப்பூருக்கு வந்து இங்கிலாந்தும், சேலத்துக்கு வந்து இந்தியாங்க. ஸோ இது மட்டும் மாறி இருக்குது. ஸோ 1 2 4 3 1 2 4 3 1 2 4 3 ஆன்சர் வந்து சிங்க. 79க்கு ஆன்சர் சி. ஓகேங்களா? ஓகே, அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ சரியான இணை எது? சரியான இணையை கண்டறிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் பாருங்கள். ஓஎன்ஜிசி மட்டும்தான் 1956. இந்தியாவின் எண்ணெய் கிணறு தப்பு. 1975 80 செராம்பூர் இது எல்லாமே தப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ ஓஎன்ஜிசி மட்டும்தான் சரியாக இருக்குது. 80க்கு வந்து ஆன்சர் ஏங்க. 80க்கு வந்து ஆன்சர் ஏ. அடுத்து 81வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ தமிழில் அடுத்து ஜிகே ஃபுல்லாக முடிஞ்சு. தமிழ், ஆக்குவது எதனில் அறத்தை ஆக்குக. சரிங்களா? ஆக்குவது எதனில் அறத்தை ஆக்குக. போக்குவது ஏதனில் வெகுளி போக்குக அப்படின்னு சொல்லி வரும். இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா எந்த நூல் வந்து கூறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யசோதர காவியத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. யசோதர காவியத்தில் சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரம் பார்த்திங்க அப்படின்னா உரையிடப்பட்ட செய்யுள் காப்பியம் சொல்லுவாங்க. முத்தமிழ் காப்பியம், நாடக காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு. ஸோ சிலப்பதிகாரத்துக்கு நிறைய பேர் இருக்குது. சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா இளங்கோவடிகளால் இயற்றப்பட்டது. இளங்கோவடிகளுடைய அண்ணன் தான் சேரன் செங்குட்டுவன், தம்பி இளங்கோவடிகள். ஸோ சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவாங்க. முதல் காப்பியம் சிலப்பதிகாரம், முதல் காப்பியம், இரண்டாவது காப்பியம் சொல்லுவாங்க மணிமேகலை. முதல் பெண்ணுரிமை காப்பியம் மணிமேகலை. சரிங்களாங்க? சீவகனுடைய கதையை சொல்லக்கூடியதான் சீவக சிந்தாமணி. சரிங்களா? ஓகே, ஸோ 81க்கு ஆன்சர் சி. 82, பெரியார் எதிர்த்தவைகளுள் பொருந்தாது எது அப்படின்னு கேட்குறாங்க. பெரியார் இந்தி திணிப்பை எதிர்த்தாரா? ஆமாம், எதிர்த்தார். பொருந்தி தான் இருக்குது. பொருந்தாதான் கேட்குறான். தேவதாசி முறை எதிர்த்தாரு? ஆமாம். குலக்கல்வி திட்டம் எதிர்த்தாரு? ஆமாம். பெண்களுக்கான சொத்துரிமை எதிர்த்தாரா? எதிர்க்க கிடையாது. அப்போ இது மட்டும் தான் என்ன செஞ்சுருக்காங்க? ஸோ வந்து சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 82க்கு ஆன்சர் டெல்லி. குறுந்தொகை பார்த்தீங்கன்னா 4 to 8 அடிங்க. நல் நற்றிணை, நல் என்ற அடைமொழியால் குறிக்கப்படுது நற்றிணை. நற்றிணை நல்ல குறுந்தொகை. நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கப்படுவது தான் குறுந்தொகை. நல்ல என்ற அடைமொழியால் குறிக்கிறது. நல் நற்றினை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எய்த்தும் களி அப்படின்னு சொல்லுவாங்க. கற்றறிந்தோர் எய்த்தும் களித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாங்க? ஸோ அகநானூறு அடி எல்லை பார்த்தீங்கன்னா 13 to 31. சரிங்களா? நல் நற்றிணைக்கு பார்த்தீங்கன்னா 9 to 12ங்க. நற்றிணைக்கு வந்து 9 to 12. ஐங்குறு நூறு 3 to 6. ஸோ 83வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பி பாம்பே. அடுத்து 84, புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் பிச்சைமூர்த்தி தான். நான் பிச்சைமூர்த்தி. ஸோ வேலைக்காரி அந்த மாதிரி நிறையா நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. புதுக்கவிதையின் தந்தை வந்து நான் பிச்சைமூர்த்தி. கவிக்கோ என்ற பெயரால் குறிக்கப்படுறவர் யாருங்க? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். புரட்சி கவிஞர் யாருங்க? பாரதிதாசன். தேசிய கவி பாரதி யார்? ஓகேங்களா? ஸோ 84க்கு சி. 85, சு சமுத்திரம் எழுதிய எந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சோற்று பட்டளம், அதே மாதிரி வேரில் பழுத்த பலா, இலவு காத்த கிளி, கல்வனின் காதலி, இது எல்லாமேவும் நம்மளுடைய சு சமுத்திரத்தினுடைய நூல் தான். ஆனால் வேரில் பழுத்த பலா அப்படின்ற நூலுக்காக தான் சு சமுத்திரம் அவர்கள் என்ன செய்யிருப்பாங்க? சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ 85க்கு ஆன்சர் பாம்பே. அடுத்து 86வது கொஷினு, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து சாக வேண்டும் என்று தமிழ் மொழியை போற்றி வணங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்தா அவர்கள் தான். சச்சிதானந்தன் அவர்கள் தான். சரிங்களாங்க? ஸோ தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று யாருங்க சொல்லுவான்? மறைமலை அடிகளை வந்து சொல்லுவான். ஸோ இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கின்றான் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு உயில் எழுதி வச்சவர் யார் அப்படின்ற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. ஸோ சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்னன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று சொன்னவர் வந்து சச்சிதானந்தம் அவர்கள். 86க்கு ஆன்சர் டெல்லி. சரிங்களாங்க? ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விங்க இந்த கொஷினு. இது அடிக்கடி நமக்கு டிஎன்பிசிலையும் சரி டிஎன்யூஎஸ்ஆர்பிலையும் சரி நிறைய கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடிப்பகுதியை வந்து கேட்குறாங்க. சரிங்களா? பார்க்கலாம் பாருங்கள். ஸோ தூரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தூருன்னு எதாங்க சொல்லுவான்?
தூரு பார்த்தீங்க அப்படின்னா குத்துச்செடி புதரை தான் என்ன சொல்லுவோம், தூரு அப்படின்னு சொல்லுவோம். 4. தாள் அப்படின்னு என்னங்க சொல்லுவோம், நெல்லுடைய தாளையும் கேழ்வர்களுடைய தாளையும் தான் விளையும் தான் தாள் அப்படின்னு சொல்லுவோம். 4 1. அடுத்து கோல். கோல் அப்படின்னு எதங்க சொல்லுவோம், கோல் பார்த்தீங்கன்னா அந்த நெட்டி மிளகாய் செடி அதை தான் குச்சி குச்சியாக நீட்டிருக்கும், அதான் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டு அப்படின்னா சொல்லுவாங்க கீரைத்தண்டு வாழைத்தண்டு, கீரைத்தண்டு வாழைத்தண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 4 1 3 2ங்க. 4 1 3 2. 87வது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி ஃபார் டெல்லிங்க. அடுத்து 88வது கொஸ்டின், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேவநேய பாவாணர் அவர்கள் தான் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தேவநேய பாவாணர் அவர்கள். சரிங்களா, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். அடுத்து ஒரு பொறுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கொண்டல் கோடை வாடை தென்றல். சரிங்களா, கொண்டல் அப்படின்னா என்னதுங்க, கிழக்கு காற்று. கொண்டல் கோக்கி அப்படின்னு ஞாபகங்களா, கோக்கி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கொண்டல்னா கிழக்கு காற்று. கோடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கோடை காற்று. வாடை காற்று வடக்கிலிருந்து வரக்கூடிய காற்று வாடை காற்று. தென்றல் காற்று பார்த்தீங்கன்னா தெற்கிலிருந்து வரக்கூடியதான் தென்றல். தே தே. சரிங்களா, தே தே. ஸோ 3 1 4 2. 3 1 4 2. 89க்கு ஆன்சர் சிங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கி ராஜநாராயணர் அவர்கள் தான். ஸோ கோவில்பட்டிக்கு வட்டார வழக்காக அந்த பகுதிகளில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை கீரா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1991 இவருடைய கோவல்லபுரத்து மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 90க்கு ஆன்சர் ஏ. சரிங்களா, அடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கிலீஷுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ மட்டும் சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ்க்கு வந்து தனியாக உங்களுக்கு 100 கொஷினுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வரும். ஓகேங்களாங்க. ஸோ 91வது கொஷினுக்கு ஆன்சர் பாம்பே. 92க்கு ஆன்சர் பாம்பே. 93க்கு ஆன்சர் பாம்பே. 94வது கொஷினுக்கு 91 92 93க்கு வந்து ஆன்சர் பாம்பே. 94வது கொஷின் 94க்கு வந்து ஆன்சர் சிங்க. 94க்கு ஆன்சர் சி. அடுத்து 95வது கொஷினுக்கு ஆன்சர் டெல்லி டி. அடுத்து 96வது கொஷின் 96வது கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. அடுத்து 97வது கொஷினுக்கு ஆன்சர் பி பாம்பே. அடுத்து 98வது கொஷினுக்கு ஆன்சர் சி. 99வது கொஷினுக்கு ஆன்சர் ஏ. அடுத்து 100வது கொஷினுக்கு ஆன்சர் ஏங்க. ஓகேங்களாங்க. ஓகே, நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 100 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். 90 கொஷின் விளக்கமும் ஒரு 10 கொஷினுக்கு வந்து ஆன்சர் கீ மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். ஆன்சர் கீ போக சொன்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொன்னோம் அப்படின்னா ஏதாவது முக்கியமான பாயிண்ட் இருக்குதுன்னு அர்த்தங்க. ஓகேங்களா, சார் ஒரு கொஷினுக்குலாம் நீங்கள் சொல்லாம விட்டீங்களே சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நமக்கு வாட் இஸ் வாட் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்படியே டேரெக்டாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்ற அதை தாண்டி நம்ம சொன்ன தகவல்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக தேர்வு எப்போ அப்படின்னு கூடிய விரைவில் அறிவிப்பு நமக்கு வெப்சைட்டில் பண்ண பிறகு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கு பிறகு எதுவும் குழப்பம் வேணாம், தொடர்ந்து படிங்க, பார்க்கலாம். வெற்றி நமதே. ஸோ உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணினி குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.